பால்வளத்துறை அமைச்சர் அன்பண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதியை சார்ந்த 3 ஒன்றிய செயலாளர்கள் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். மகிழ்ச்சி அலைகளால் இந்த அரங்கமே நிறைய போகிறது. மற்றொரு தீபாவளி திருநாளாக சிவகாசி சரவணியாக வார்த்தைகளில் தீப்பளம்பாய் சொல் அம்பு தொடுக்க என்றும் தொண்டர்களின் குரலாய் ஒலிக்கிற பால்வளத்துறை அமைச்சர் விருதுநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இதோ வீர வாழனை பெற்று இப்பொழுது வீர விளக்கம் எடுக்கிறார். இதோ வீர முழக்கத்தை ஒரு பலத்த கரவழியோடு கேட்போம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நடக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி மக்கள் வெள்ளத்திலே நீங்கி வந்து எங்களுக்கெல்லாம் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொங்கு மண்டலத்தின் சிங்கக்குட்டியாக வீர வாளாக வழக்கறிஞர் சொல்கின்ற வீர வாளாக தெரிகின்ற உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர், உள்ளாட்சியில் நல்லாட்சியை கண்ட அமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் அருமையண்ணன் SP வேலுமணி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசி தனக்கே உரிய வானிலை இலக்கிய நயத்தோடு எதுகை மோனையோடு பேசி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை வரைப்பு துணை செயலர் திரைப்பட நடிகை அன்பு சகோதரி ஸ்டாலினுக்கு சிம்ம சொப்பனமாக பேசக்கூடிய பேச்சாளர்களில் பேரரசராக பேசக்கூடிய சகோதரி நடிகை விந்தியா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எங்களுக்கு முன்னால் மூத்தவராக இருந்தாலும் வழிவிட்டு எங்களுக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற 3 தலைமுறை கொண்ட அரசியல் தலைவர், சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் பாசமிகு அன்பு சகோதரர் பொள்ளாச்சியார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் அவர்களே, கோவை மாநகர் மாவட்ட கழக செயலர் பேசி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்களே, கழக அமைப்பு செயலர்கள் அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களே, தாமவார் அவர்களே, கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் அவர்களே, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி கஸ்தூரி வாஸ் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் KP கந்தசாமி அவர்களே, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குணசேகரன் அவர்களே, மாவட்ட கழக அவைத் தலைவர் வெங்கடாச்சலம் அவர்களே, எங்களை வரவேற்றிருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலர்களே, பேரூர் கழக செயலர்களே, 3 மாவட்டங்களில் வந்திருக்கின்ற கழகத்துடைய முக்கியஸ்தர்களே, முக்கிய நிர்வாகிகளே, மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் OK சின்ராஜ் அவர்களே மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்துடைய பிற அணியினுடைய செயலாளர்களே, ITV நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த பொதுமக்களே, தொண்டாமுத்தூரை சேர்ந்த வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து பண்பான வணக்கத்தை தெரிவித்து
தெரிவித்து பாசமான வணக்கத்தை தெரிவித்து தமிழகத்திலே நடக்கின்ற திறந்த வெளி முதல் பிரச்சார மேடை கொரோனா வைரஸ் இருந்த மார்ச் 22க்கு பின்னால் நடக்கின்ற முதல் மேடை இதான். ஏன் பிரச்சாரம் நடக்குது? தெருக்கூத்து மாதிரி ஸ்டாலின் நடத்துறாரு. ஆனா பொதுக்கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கின்ற வல்லமையும் தைரியம் உள்ள மாவட்டம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எஸ்பி வேலுமணி அவர்கள். ஸ்டாலினுக்கு பித்து தலைக்கு என்ன பண்றோம்னு தெரியாம இங்க வந்து மாறிக்க. நீ வந்து சென்னையில 1000 வழக்குல பேசிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. நீ அண்ணா நகர்ல பேசிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. உன் தொகுதியில குளத்தூர்ல பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்ல தூத்துக்குள்ள போய் பேசினாலும் பிரச்சனை இல்லை. நீ தொண்டாமுத்தூர் இருக்கிறது மாட்டின இங்க வரும்போதே பார்த்தேன். இது ஒரு வழிச்சாலை. கோயம்புத்தூர் வரும்போது ஒரே வழிதான் இருக்கு. லாக் பண்ணி மூடிட்டாங்க, வெளியே போக முடியாது. அம்மா இடத்துல பேசுறத கேட்டேன். நல்ல வேலை எஸ்பி வேலுமணியுடைய மனச்சாட்சி படி எந்த தப்பு அவர் செய்யாதனால நீ வந்த வழியே கிளீன் போயிட்ட. இங்க லாக் பண்ண என்ன செய்ய முடியும்? இவ்வளவு கூட்டங்க ஒரு பேர் வாட்சியில இப்பயே பிரச்சார மீட்டிங் மாதிரி இருக்கு, வெற்றி விழா மாநாடு மாதிரி இருக்கு. நீ எந்த வயசுக்கு சாமி முடியும்னு பேசுற? நீ பேசக்கூடாது என்னையெல்லாம் கூப்பிடுறாங்க. நீ ஒரு பாட்டு போகல வந்தத நீ சொன்னது கூட பொய்க்கு ஒரே ஒரு உதாரணம். நீ சொன்னது கூட பல்புல பொய், பல்புல ஊழல், ரோட்ல ஊழல், அதுல ஊழல், இதுல ஊழல் சொன்னீங்க. ஒரே ஒரு சொன்னது கூட பொய்னு ஒரு பஞ்சாயத்துல ஒரு ரூபா ஊழல். பஞ்சாயத்துல எடுக்கீங்க எல்லாருக்கும் 12,500 பஞ்சாயத்து இருக்கு. இந்த பஞ்சாயத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை நடக்கணும். பஞ்சாயத்துல எல்லாம் வந்து அரசு பண்டில இருந்து யூனியன் பண்டில இருந்து அருமையான எஸ்பி வேலுமணி பண்டில இருந்து வேலை நடக்கும். பஞ்சாயத்து பண்டில பஞ்சாயத்துல அந்த தலைவர்ல பூரா கேள்விப்படுத்தாங்க. இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவரை பூரா 1 கோடி ரூபாய் ஊழல் பஞ்சாயத்து தலைவரை பூரா அசிங்கப்படுத்திட்டாப்புல. இப்ப பஞ்சாயத்து தலைவர் பூரா முடிவிட்டாங்க. இந்த ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க கூடாது. ஸ்டாலினுக்கு ஆப்படிக்கிறது யாரை வச்சு அடிக்கணும்னு கேட்டாங்க. கேட்டார் பாலாஜி கூட்டுருவோம், இந்தியாவை கூட்டுருவோம். நல்ல ஆப்படிச்சு நாங்க ஆப்போட வந்திருக்கோம். ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க நீ முதலமைச்சர் பதவி கேட்கிற. எனக்கு 4 மாதத்துல வரப்போறேன், 4 மாதத்துல வர போறேன். மிஸ்டர் வேலுமணி உன்னை விட மாட்டேன். உன்னைய நாம விட மாட்டோம்டா. உன்னைய நாங்க விட்டா தானே நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வேற வழி இருக்காது. ஆந்திரா பக்கம் ஓடு, தெலுங்கானா பக்கம் ஓடு. தமிழ்நாட்டுக்கு உனக்கு வேலையே கிடையாது. என்னமோ எங்களை விட மாட்டாங்க. மிஸ்டர் வேலுமணி உங்களை விட மாட்டோம். 4 மாதம் கழிச்சு வருவோம், விசாரணை நடத்துவோம். என்ன மயிர் நடத்துவேன்? தற்காலிக குற்றவாளி சீரான குற்றவாளி திருக்கோவில் இருந்து திருச்சி ரயில்வே ஐயா வந்தாரு. நானா சொன்னேன், ஐயா சொன்னாரு. நான் சொல்ல டிக்கெட் எடுக்காம வந்தேன். டிடிஆர் வந்து டிக்கெட் எடுக்கிறாரு. தப்பு உட்காந்துருக்கேன். விடிய விடிய கண்டிப்பா பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? கருணாநிதி சுயசரிதை எழுதியிருக்காரு. சுயசரிதை எழுதியிருக்காரு. எனக்கு காசு இல்ல, மெட்ராஸுக்கு பழக்க போறான்னு ஐயா அனுப்பிவிட்டாரு. எங்க அம்மா அனுப்பிடுச்சு. நான் நேர மெட்ராஸுக்கு கவிதை எழுதிட்டு வந்தேன். டிக்கெட் எடுக்க ரூபா இல்ல. திருவாரூர்ல ட்ரெயின் எடுக்க 5 ரூபாய் டிக்கெட். 5 ரூபாய்க்கு வக்கீலாத குடும்பம் வாங்க கொடுப்போம். நீ வந்து எஸ்பி வேலுமணியை பத்தி குற்றச்சாட்டு. இன்னைக்கு 1 லட்சம் கோடி கையில் இருக்கு. 1 லட்சம் கோடி சொன்னாங்களே. எத்தனை டிவி சேனல், எத்தனை சேனல், எத்தனை சினிமா கம்பெனி, எத்தனை தொழிற்சாலை, எத்தனை மாறு, இத்தனை நேரம் அப்ப சொல்லிட்டு சொத்தாரா இல்ல உங்க தாத்தா முக்கிய சொத்தா? ஏழு சொத்து உன் பாத்தனுக்கு சொத்து என்ன? ஒரு பிபி, ஒரு தொப்பு, ஒரு பொட்டு. 70 வருஷத்துல எவ்வளவு கதை எழுதி சமாளிச்சு பண்ணா? 70 வருஷத்துல கருணாநிதிக்கு ஒன்னு சைக்கிள் கூட கிடையாது. ஸ்டாலினுக்கு நெக்ல சைக்கிள் படிக்கும் போது 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அண்ணே ஐயா 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 ஐயான்னு போய் ஐயா வச்சு ஏட்டா எங்க தலைவர் எம்ஜிஆர் சொல்ற தலைவருக்கு போய் ஐயா ஐயா சைக்கிள் வாங்கிட்டாங்க இருக்காரு. ஏன்னா அவனுக்கு வந்து இருக்காரு. எனக்கு ஒரு நெக்ல சைக்கிள் வாங்கிட்டாங்க. இவனுக்கு ஒண்ணு மாறனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்த தலைவர் எம்ஜிஆர் சும்மா இருக்காரா? சைக்கிள் வாங்கி கொடுத்து நீங்க 10 வரைக்கும் படிக்க போய் நிறைவேற்றாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர். எங்க படத்தில் நடிச்சு கடன் அடிச்சது எங்க தலைமையும் தலைவரும். கடன் வாங்கி போட்டான். கருணாநிதி கடன் வாங்கி போட்டு வீடு கடன் முடிவு போச்சு. கேட்டுக்கிட்டேன் 16 லட்சம் ரூபாய் பாக்கி. ஐயா வந்தா வீட்டுக்கு கருணாநிதி நீ கலைஞர்லாம் வெளியே பேசிட்டோ 16 லட்சம் ரூபாய் குடு இல்லை வெளியே போட்டான். ஒரே தலைவர் எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு படத்தில் நடிச்சு அந்த காசை கொடுத்து கடனை அடைச்சு அதுக்கப்புறம் கோவலர் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மாவும் போட்ட பிச்சை தானே.
எப்படிப்பட்ட குடும்பம் பிச்சைக்காரங்க குடும்பம். நீ வந்து எங்களை போய் சொல்ற ஊழல் எடப்பாடியை பார்த்தா எடப்பாடி அவரு ஊழல் நாயகன், ஊழல் முதலமைச்சர், ஊழல் மன்னன் பட்டம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பட்டம் கொடுக்க நீயே ஊழல் சொன்னாலே திமுக தான், ஊழல் கட்சியினாலே திமுக தான், ஊழல் நாயகன் சொன்னாலே ஸ்டாலின் சொல்லி நாட்டு மக்கள் முடிவெடுத்தாச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான ஊழல் போனாங்க. அண்ணாதிமுகாரனோ பொதுமக்களோ என்ன செய்ய தெரியுமா, ஒரு காட்டில் போய் ஒரு கடலை காட்டில் போய் ஒரு கடலை எடுத்து சாப்பிடணும்னா போய் தெரியாம போய் கடலை எடுத்து சாப்பிட்டு வந்துடுவான். திமுக என்ன செய்யணும், இங்க இருந்தே மண்ணுக்குள்ளேயே கடலை மட்டும் கொடுத்துருவான். நம்மளால ரெண்டு கடலை செடியை பிடிங்கி ரெண்டு தட்டி ரெண்டு கடலை திட்டு ஓனர்கிட்ட போய் என்ன இந்த ஒரு கடலை செடி எடுத்திருக்கேன் சாப்பிட்டு இந்த வீதியை வச்சுட்டு கொடுத்துருக்கணும். நம்ம பொதுமக்கள் நம்மளால, ஆனா நம்மளால செய்ய மாட்டான், பயந்து வந்து நடப்பான். திமுக கடலை செடி கடலை காட்டில் போய் காலை ஒரு 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 10 அடிக்கு பின்னாடியே கையை விட்டு உள்ள ஊருக்கே போய் கடலை மாதிரி எடுத்துருவான். செடி அப்படியே இருக்கும். கேட்டா சொல்லுவான், உன் செடி இருக்கா இல்லையா, உன் செடி இருக்கிற கடலை செடி நான் எப்படி கொடுக்க முடியும், கடலை செடி கடலை எப்படி கொடுக்க முடியும், நமக்கு தான் தெரியும். விசாரணை கமிஷன் அப்படித்தான் சொல்லுது, சர்க்காரை ஊழல் கமிஷன் அப்படித்தான் சொல்லுது. விஞ்ஞான ரீதியான ஊழல். கடலை செடிக்கு உள்ள போய் மண்ணுக்குள்ள போய் கடலை எடுத்துட்டு விடுவோம். தொழிலே இல்லாம ஒழுங்கிட்டு போற பயிலுக்கு திமுக இங்க வந்து எஸ்பி வேலுமணி சொல்றாங்க. சரி எப்படி போ, இங்க பூங்கொடின்னு ஒரு அம்மா வந்து இந்த ஊருக்கார சாமி பெருமாள் கோயில் சாமி, பெருமாள் கோயில் சாமியை அடைச்சி வச்சுட்டு நீ வந்து நிகழ்ச்சி நடத்துங்க. உனக்கு இந்த பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இல்லை, இந்த ஊருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, தானே வந்து ஆப்ப மாட்டிக்கிட்டேன் சார் எனக்கு வந்துட்டேன். அந்த அம்மா என்ன இருக்குது, இந்த மனுவெல்லாம் வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டு அதை போல எஸ்பி வேலுமணி கொடுத்துட்டு போயிட்டு அதைத்தான் நாங்க செய்யறோம். நீ எதுக்கு வந்து இருக்க அந்த அம்மா உடனே நீ என்ன கேட்க அந்த அம்மா போய் அடிச்சு. பூங்கொடிங்கிற பேர் வந்து ஏற்கனவே காலையில் கூட சொன்னேன். பூங்கொடிங்கிற பேர் வந்து 1001 படத்துல இருந்து 1001 எம்ஜிஆர் படத்துல புரட்சித்துறை அம்மாவுடைய பேர் பூங்கொடி. வில்ல நடிகர் நம்பியாரு கை வச்சுருவாரு சொல்லுவாங்க. ஒரே அறை யாரா ஸ்டாலின் அன்னைக்கு படத்துல எம்ஜிஆர் அடிப்பார் நம்பியார். இப்ப நீங்க பூங்கொடியை கையை வச்சிருக்க, வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சு போட்டேன், வைக்கக்கூடாத இடத்துல வாயை வச்சு போட்டேன், விவகாரத்தை விலைக்கு வாங்கி போட்டேன், பிடிச்சி பிடிமனை காலையில் ஈரோடுக்கு ஓடிட்டேன், அங்க ஓடி என்ன பேசுன்னு தெரியாம பிடி பதறி போய் நாசமா பேசிருக்கேன். இப்ப மாட்டிக்கிட்டேன். ஒரு விஷயத்துல எங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, தென்மாவட்டங்களுக்கு வகையா குங்குமத்தில் சிக்கிட்டாரு. இன்னும் அவங்களே வளைச்சு வளைச்சு அடிப்பாங்க, விட மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், வேலுமணி சாதாரண விட மாட்டாரு, படிச்சு பட்டம் வாங்கினா தான் எஸ்பி ஆக முடியும். இவர் பிறக்கும் போதே எஸ்பி ஆனது. அதனால ஒன்றும் செய்ய முடியாது, இங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. களத்துல இறங்கி சில பேருக்கு பேச தெரியும், சில பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு உழைக்க தெரியும். அப்படி உழைக்க தெரிஞ்ச ஒரு உத்தமன் ஒரு வீரர் கழகத்துக்கு சோதனை வந்த நேரத்தில், அம்மா இறந்த நேரத்தில், புறத்தில் அம்மாவை இறப்பு நேரத்தில், கழகம் சிக்கி சின்னாவன பட்டுவிடும் நினைத்த நேரத்தில் கழகத்தின் ஆட்சியை அமைப்பதற்கு ஊன்றுகோலாக வீர தளபதியாக இருந்தவர் வேலுமணி அண்ணன் அவர்களும் தங்கமணி அண்ணன். இவருடைய செல்வாக்கை தகர்க்க வேண்டும். இவருடைய செல்வாக்கை, இவருடைய மக்கள் செல்வாக்கை தகர்ப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி தொண்டாமுத்துல வந்து களம் இறங்கியிருக்காரு. தொண்டாமுத்து நாங்க இங்க பேசுற பிரச்சார மீட்டிங் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முதல் பேசுறோம், ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முதல் பேசுறோம். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது என்ற ஒரு வரலாற்றை படைக்க போற தொண்டாமுத்து தொகுதியில நாங்க பேசுறோம். இன்னைக்கு அருமையான நாள். தெரிஞ்சோ தெரியாமலோ நேற்று அவன் பேசுறதுனால தருணாரு சனி பயிற்சி நமக்கு நல்லா இருக்கு, திமுக மோசமா போச்சு. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் நீ கவுன்சிலராவது ஜெயிக்க நினைச்சுன்னா திருநள்ளாறுல போய் சாமி உனக்கு நேரமே சரியில்லை. ஒரு சாதகத்தை நாங்க பார்த்துக்கணும். ஒரு சாதகத்துல உனக்கு சரியான இல்லை, சனி திசை உனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. எடப்பாடியாருக்கு அருமையா இருக்கு, எஸ்பி வேலுமணிக்கு அருமையா இருக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு அருமையா இருக்கு, சட்டமன்ற அருமையா இருக்கு. திமுகவுக்கு தலைவிதியும் சரியில்லை, தலையெழுத்தும் சரியில்லை. நீ தப்பிச்சுக்கிற வேலையை பார்க்கணும்னா கோயில் ஓரத்துல போய் பொம்பளையால் அனுப்புவியோ பிள்ளைய அனுப்புவியோ போய் திருநள்ளாறுல போய் சாமி உனக்கு டயம் சரியில்லை, சாதா கிட்ட உனக்கு சரியில்லை. 6 திசையும் உனக்கு ஒன்னா வந்து நிற்குது, நேரம் சரியில்லை, ஏழரை ஆரம்பிச்சு. அதனாலதான் தொண்டாமுத்து போட்டு வந்துருக்க. சரி, நீ முதலமைச்சர் 4 மாசம் வச்சு வரப்போறீங்க இல்ல, 4ஆம் கிளாஸ் படிக்கிற வச்சோட கணக்கு நீ சொல்லி 2500 1000 எவ்வளவு
5000 அந்த சொல்றாரு. லூசு 2500 ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடியாரு ஏழை மக்களுக்கு 2,06,00,000 ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு கொரோனா காலத்துல கஷ்டப்படுறாங்க. 7 நாள் வேலை கிடையாது, 4 நாள் வேலை இருக்கு, 3 நாள் வேலை இல்ல. அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக 2500 ரூபாய் ரொக்கமாகவும் முளைக்கருவு கொடுத்தது போய் இன்னைக்கு முழு கருவை கொடுத்து 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சக்கரை, கிசுபுசு, ஆவி, நெய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, என்னென்ன வேணுமோ அந்த எல்லாம் கொடுத்து பொங்கலை விட தாயே மகளே பொங்கலை வை 1000-2000 ரூபாய் தாயே வச்சு சாப்பிடு சொல்லி 2000 ரூபாய் கொடுத்து அள்ளி கொடுத்துட்டாரு. உனக்கு பாராட்ட மனம் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் மறுக்கல, அவர் பேசுற மாதிரி பண்ணு, நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா 5000 ரூபாய் சொல்றேன். 5000 எவ்வளவு வரணும்? 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மீதி எவ்வளவு? 1500 ரூபாய். மீதி 1000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு? 5000 ரூபாய். பூசு பேல டீ மாஸ்டர் சொன்னா கூட நல்லா சொல்லுவாரா? கணக்கு கரெக்டா இருக்குதா? நீ கணக்குல நீக்கிறது தெரியும், படுவிக்கிறது நீ மோசமான நீக்காத இருக்க. 2000 1500 ஒழுங்கா சொல்லி முடி. ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லி கூட பேசுறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்குள்ள வந்து பிரச்சாரத்துக்கு எங்க நீ பேசாத. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவு எவ்வளவு அவங்க கேட்கிற மக்கள்கிட்ட அவங்க கூட நாயை பொத்தி சிரிக்கிறாங்க. 2000 1500 5000 இது 4000 ரூபாய் 4ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை சொல்லுதா? உன் கூடத்துல உட்கார்ந்த பிள்ளை சொல்லுது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஏன் நீ ஒரு சினிமா எடு, அதுக்கு நாங்கள் பெருமிஷன் தரோம். அந்த வேலுமணி எஸ்பி வேலுமணி சொல்லி நாங்களே பெருமிஷன் வாங்கி தரோம். அதுல முதலமைச்சர் நடி ஒரு சேரை போட்டுக்கிறோம், அதுல முதலமைச்சர் நடி. அதை விட்டு போட்டுக்கிட்டு நீ வாட்டுக்கு 4 மாசம் கழிச்சு நான் தான் வர போறேன் விடுவனா? மிஸ்டர் வேலுமணி விடுவனா? ராஜேந்திர பாலாஜி விடுவனா? என்ன உடனே நாங்க விட்டா தானே மயிறு, உடனே விட மாட்டோம். எடப்பாடி அவங்க வந்து பெருந்தா நடந்துட்டாரு, கொஞ்சம் அம்மா பெருந்தா நடந்துட்டாங்க. நாங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் நானும் தமிழ்ல நான் பேசி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த பேர் நீங்க விடக்கூடாது. இல்ல போக்கும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, பிதற்றல் பேரா இருக்கேன். பொய்யாச்சோட வாயில் வந்தா 1 பொய் 2 பொய்யில 1000 பேர் சொல்றாங்க. இவன் சரிபட்டு வரமாட்டான்னு சொன்னேன். எப்ப? 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி விடுங்க, யாரையும் பழிவாங்க விடுங்க. பெருந்தா பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரான், இங்க வரைக்கும் வரான். அன்னைக்கே பிடிச்சி மாட்டி வகையாச்சிருப்பாங்க பூரா. ஏங்க உள்ளாட்சித்துறை மந்திரி இப்ப இருக்காருங்க. இதே உள்ளாட்சித்துறை மந்திரி 5 வருஷம் இருந்தது யாரு? 2006 2010 11 வரைக்கும் இவர் தானே. ஸ்டாலின் தானுங்க துணை முதலமைச்சர். எந்த ஊர்லயா லைட்டு போட்டையா? எந்த ஊர்லயா ரோடு ஓட்டையா? எந்த ஊர்லயா பாலம் கட்டலையா? இன்னைக்கு கிராமங்களோடு பாலங்கள், கிராமங்களோடு சாலைகள், எல்லா இடங்களும் வாரியார்கள், எவ்வளவு திட்டம். இங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, கூட்டுக்குடி திட்டங்கள் எங்க மாவட்டம் பாத்தீங்கன்னா இவரை வச்ச 2000 கோடி வாங்கிக்கிறீங்க மாவட்டத்தில். வீட்டுக்கு நாம பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது பேப்பரோட போறேன். ஏன்னா காத்தூர் நகராட்சி, அர்கோடு நகராட்சி, வெள்ளூர் நகராட்சி 3 நகராட்சியாரும் தண்ணி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே கூடு கொடுத்துட்டு இருக்கேன். அது இருக்குல்ல எஸ்டா ஒண்ணு வாங்க, எஸ்டாவா? ஆமாண்ண தண்ணி நேரம் இங்கிட்டு கிடைக்காத ஆள் கூட்டிட்டு இருக்கணும் வேணும்னு. அப்ப எவ்வளவு ரூபா? 440 ஓடுங்க. 440 ஒரே ஒரு மாவட்டத்துக்கா? ஆமாண்ண வேணும்னு. உடனே பாஸ் கவனிச்சுட்டு போ எடப்பாடி பாலாஜி கேட்கிற மாதிரி உடனே கட்டணத்தை அறிவிப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தல் ஒரு திருத்தல் நகராட்சி, செவாசி நகராட்சி, ராஜவநாச்சி, தொண்டாமுத்தூர் கூட்டு கொடுத்துட்டோம். தொண்டாமுத்தூர் ஏரியா ஒரு கிராமம் கூட்டு கொடுத்துட்டோம். அந்த கூட்டத்துக்கு 560 கோடி ஒதுக்கி வேலை முடிச்சு தண்ணி வந்துட்டு இருக்கு. எல்லா ஊரையும் சாலை வளர்த்துங்க. ஏங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு அமைச்சருங்க. நீங்க பார்த்தீங்க, நான் போயிட்டே இருக்கேன், பார்த்தா இருக்கேன். இப்படிலாம் போகும். இவரை பிடிச்சி கையங்காலே பிடிச்சி இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க, சாலையை போடுறாங்க, இருக்கிறாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, வர வர வாழ்த்து வாழ்த்து. இப்படி ஒரு மந்திரியா? நானும் போறேன் தள்ளாங்க, விடப்பா விடப்பா விடப்பாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பொறுமையும் பொக்கிஷமா இருக்காரு. ஆனா இவங்க ஸ்டாலின் இருக்காங்க. மக்கள்கிட்ட பொறுமையும் பொக்கிஷமா இருக்க. ஸ்டாலினுக்கு திமுக உங்க வேலையை கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரத்துக்கும் நீங்க நினைக்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இவங்களை பத்தி திமுக பத்தி வன்முறையும் திமுக ஒன்னா பிறந்தது. 2 அக்காங்கச்சி மாதிரி, அண்ணன் மாதிரி. இவங்க பிரியவே மாட்டாங்க. இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அடிச்சாங்க. அடிச்சு போட்டு கர்நாடகத்தில் காட்டுறதுக்கு இந்திரா காந்திக்கு சேலை ஒரு ரத்தமா இருக்கு, நீங்க திமுக தொண்டர்கள் அடிச்சதான் காரணம் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்திரா காந்திக்கு வந்து சேலையில் உள்ள ரத்தம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் ரத்தம் சொல்லி பெண்களை இழிவுபடுத்தி பேசியவன் கருணாநிதி. அவன் பிள்ளை தானே, அவன் போட்ட குட்டி தானே. பாம்பு போட்ட பாம்பு குட்டி தானே போடும், அது புலிக்குட்டியா ஓடும்.
பாம்பு குட்டியை போட்டு போச்சு. இது விஷப்பாம்பு, மண்டலே அடிக்க வேண்டியதா, விஷப்பட கொடுக்க வேண்டியா, வேற வழி இல்லை. இன்னும் பாத்துக்கிறது அண்ணா பழியாக பாக்குறான். எம்ஜிஆர் தோன்ற பெருந்தன்மையானவங்க, எம்ஜிஆர் தொண்டை மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. இன்னைக்கு கொரோனா காலத்துல பாருங்க, அம்மாவோட தொண்டை, எம்ஜிஆர் தொண்டை, அம்மாவோட தொண்டை, எடப்பாடி தொண்டை. கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 200 பேருக்கு அரிசி போய் கொடுப்பான், ஒரு 200 பேருக்கு ஒரு சாப்பாடு பாத்திரம் கொடுப்பான். எங்கேயாவது திமுக எங்கேயாவது யாருக்காவது ஒரு புளியோர பாத்திரம் கொடுத்துருக்கியா? இல்ல ஸ்டாலின் எங்கேயாவது ஒரு புளியோர பாத்திரத்துல ஒரு அரிசி பாத்திரம் கொடுத்துருக்கியா? ரூமுக்குள்ள வேளாச்சல வீட்டுல உட்காந்துக்கிட்டு காணொலி காட்சியில உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு முன்னாடி வந்து ஓடுது. எது ஓடுது? திரை ஓடுது. அதுல வர்ற பொய்ய பூராங்க பீகார் புழுங்க எழுதி கொடுக்குறது பூரா படிக்கிறேன். ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமா இல்லையா? தொண்டாமுத்துல வந்துகிட்டு என்ன பேசணும், மதுரையில போனா என்ன பேசணும்னு பீகாருக்காரங்க தெரியுமாங்க? பீகார் அவர் பிரசாத் கிஷோர், இவனுடைய தாய்மாமன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு தாய்மாமன். தாய்மாமன் கொடுத்துருக்கா இவனை சேர்த்து வைக்க. இவனுக்கு சொந்தமா மூளையே இல்லை. ஸ்டாலினுக்கு சொந்த மூளை இருந்துச்சுன்னா இவன் மூளையில பேசுவாங்க. துண்டு சீட்டு எல்லாம் படிக்கிறாங்க. நான் தான் படிக்கிற ஒரு குறிப்பு சீட்டு படிப்பா செய்வோம். நீ எஸ்பி வேலுமணி பேசினாரு, என்னென்ன பாலங்கள், இத்தனை பகுதிக்கு பாலங்கள், இந்த இடத்துக்கு ரோடுகள், இத்தனை இத்தனை ஆறு இது கலைஞர் கல்லூரிகள் சொன்னாரு. துண்டு சீட்டு படிச்சா சொன்னாரு, செஞ்சாரு சொன்னாரு. யாரும் இருக்கு, மனசுல இருக்கு, மண்டையில இருக்கு சொல்றாரு. போன்ற மண்டையில இல்லை, மனசுல இல்லை, ஒன்றும் செய்யவே. நீ என்ன பண்ணிருக்க? நாங்கெல்லாம் பாட்டு எழுதி பேருவாங்க, நீ குற்றம் கண்டுபிடிச்சே பேருவாங்க. நீ பாட்டு எழுதப்பா, நீ ஒரு பாட்டு எழுதி காட்டு, மக்கள்கிட்ட காட்டு. இந்த பாட்டு நான் எழுதுன பாட்டு, நீ இரவல் பாட்டை கொடுத்து எங்கிட்ட படிக்காது, அதுக்கு நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். நீ பீகார் வார்த்தை எழுதி கொடுத்த பாட்டை இங்க பாடுனா நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். தொண்டாமுத்தூர் பகுதி மக்கள் விழிப்பான மக்கள், முழிப்பான மக்கள், வீரமான மக்கள், அன்பான மக்கள். கொங்கு சொன்னாலே நொங்கு மாதிரி இனிப்பானவர்கள், ஆனா மீறினா நொங்கு மாதிரி சுத்திக்கூடாது. நீங்க ஏற்றி பேசுறீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தாலே இங்க 10 போட்டு இருப்பாங்க. திமுக ஆட்சி இருந்தாலே தொண்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட வரலாற்று தரப்புக்கு எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், எடப்பாடியோட தொண்டர்கள், ஓபிஎஸ் தொண்டர்கள் நிரம்பிய பகுதி. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வைத்திருப்பதிலே வல்லமையான தலைவனாக தலைமையாக திகழக்கூடியவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இங்க வந்து நீ ஆட்டம் போறாங்க. இங்க உனக்கு சரி, எங்க ஜெயிக்க போற நீ? உனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு எங்க இருக்கு? கொங்கு மண்டலத்துல உனக்கு வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்க 64 தொகுதியில உனக்கு வேலையை கட்டிட்டு போக வேண்டியா? தென் மாவட்டத்தில் ஏதாவது பிடிக்கலான்னு பாக்குறேன், அங்கேயும் நாங்க விடி அடிக்க போறாங்க, நல்லா ஆப்பிச்சு அனுப்பிட போறோம். நீ டெல்டா மாவட்டத்தில் போய் ஏதாவது பிடிக்கலாமா? விவசாய பிரச்சனை பேசலாமா? விவசாய பிரச்சனை தூண்டி விடலாமா? மீத்தேனு இந்த தென்னு சொல்லி பார்த்தா நடப்பாடையாது. கொங்கு மண்டலத்தை இதுல டெல்டா மாவட்டத்தில் வேளாண் பாதுகாப்பு மாவட்டம் அறிவிச்சிட்டார் மண்டலம். வேளாண் துறை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழில் அங்கே ஏற்படுத்தப்படாது, செய்யப்படாது சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டு முடிச்சுக்க கூட அங்கேயே ஆப்பிட்டாங்க. இப்ப திருச்சிக்கு ஒன்று கிழக்க போகவே முடியல. என்ன போய் காப்பாடு? இவர் ஒரு விவசாயி, எடப்பாடி ஒரு விவசாயி. பொய்யான நீ விவசாயியா நடிக்கிற. உனக்கு என்ன தெரியும்? களை பறிச்சாயா, பயிர் எடுத்தாயா, கஞ்சி கிளை நெஞ்சாயா, எங்கூட பெண்களுக்கு மஞ்சளுக்கு ஓட்டாயா? இல்ல நீ மாமனா மச்சா, உனக்கு ஓட்டு விவசாயி ஓட்டு ஒண்ணு போட மாட்டான். இவனுக்கு எப்படி போடுவான்? எடப்பாடியார் வந்து அண்ணா இருப்பார், தம்பியா இருப்பார், மாமனா இருப்பார், மச்சானா இருப்பாரு. அவர் விவசாயி. அவர் கையில அவர் பயிரை எடுத்து அந்த பயிர் அறுக்கிற அந்த கச்சது அருவா அதை எடுத்து வச்சுக்கிற பாங்க பார்த்தீங்கன்னால அவர் விவசாயம் பண்ணியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. என்ன பண்ணி எங்க ஊர் பக்கம் தெக்க போயிட்டு லூசு பையன் பழனி ஊருக்கு விட்டுருக்காங்க, திண்ணையில உட்காந்துருக்காங்க. பனையை நாடாளர்கள் நிறைய இருக்காங்க, பனைகள் இருக்கு. அந்த ஓட்டை கவர் பண்றாங்க, பழனி கொடுக்குறாங்க. பழனியை வந்து அந்த இதுல ஓலையில பழனியை சாப்பிடுறாங்க. தனிமொழி சாப்பிடுறது, இவரு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு என்ன ஸ்வீட் நிறைய போட்டீங்களா, சக்கரை போட்டீங்களா? ஏன்னா கூக பதினி இனிக்குதானே தெரியும். அதுல இருந்தாண்டா கருப்புட்டி எடுக்கிறாங்க, அதுல இருந்தாண்டா கருப்பு எடுக்கிறாங்க. கருப்பட்டி எடுக்கிறது தெரியாம நீ அதுல இனிக்குதான்னு கேட்கலையே. உன்னை வச்சு நான் என்ன பண்ணி தொலைக்கிறேன்? நீ இந்த நாட்டுக்கு எதிரி தலைவரா? இந்த நாட்டுக்கு எதிரி தலைவரா? நீ எதுக்கு எதிரி தலைவர் தெரியாம போச்சு. பதினி இனிக்குது, சிக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறேன். அங்க இருக்கிற பனையை ஊரா தலை வீதி இவனுக்கு கொண்டு பதில் தட்டு தலை வந்து
நான் ஒரு ஆள் நீ இருந்தேன்னு கேட்டேன். நான் இருந்தேன். என்ன நான் பக்கத்துல குடும்பம் நான் இருந்தேன். லூசு மாதிரி கேட்கறாங்க. சக்கரை ஓட்டிக்கலாம்னு கேட்கறாங்க. அவன் பனையில ஏறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பனை நெஞ்செல்லாம் அறுத்து அதுல ஏறி பனையை சீவி ஓலையை விளக்கி களையத்தை கெட்டி பதினியை இறக்கி கொண்டு வந்து சுண்ணாம்பு போட்டு பதினியாய் கொண்டு வந்து கொடுத்தா நீ சக்கரை ஓட்டிக்கலாம்னு கேட்கற. என்ன தொழில யாரு பண்றா எது பண்றா எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்துட்டு கர்நாடக கொள்ளையடிச்ச பணத்திலேயே கும்பி அடிச்சுட்டு கும்பியாட்டம் போட்டு உலகமே தெரியாம ஒரு புழு பூச்சி மாதிரி வளர்ந்துட்டு நீ இருக்கிறோட பூரா குற்றவாளி ஆக்கிடுச்சுன்னா உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னுடைய ஆட்சி காலத்துல சொன்னார ஈழத்தமிழ் படுகொலை முள்ளிவாய்க்கால் படுகொலை கொடூரமான கொலை. 2 லட்சம் பேர் முள்ளிவாய்க்கால் செத்தானே தமிழ் ஈழத்தமிழன். மால் வறுக்கப்பட்டு பெண்கள் கைகால் வெட்டப்பட்டு சுடப்பட்டு பச்சை குழந்தைகள் துணிக்க சுட்டு கொல்லப்பட்டார்களே. உயிருக்கு போராடவர்களே குழி தோண்டி புதைக்கப்பட்டார்களே. அதற்கு காரணமான களவாணி போய் யாரு? இந்த ஸ்டாலின் தான். அன்னைக்கு துணைமுகத்திருந்தால் தான் சொல்றான் அப்பாட்ட போய் சிதம்பரம் அரிச்சிட்டாரு, போர் நிறுத்தம் மணியாச்சு, இலங்கையில லவணியாவில் போர் நிறுத்தம் மணியாச்சு, முள்ளிவாய்க்கால் போர் நிறுத்தம் மணியாச்சு, தமிழர்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அதனால உண்ணாவிரத்தை கைவிடுங்கப்பான்னு சொல்லி சொல்ல போய் இந்த பேச்ச நம்பி அந்த கலைஞரும் மகனே சொல்லிட்டானே துணைமுகம் சொல்லி உடனடியே அணிஞ்சா கைவிட்டார். உண்ணாவிரத்தை கைவிட்டு போர் நிறுத்தம் ஏற்படும் சொன்ன உடனே கருணாநிதி சொன்ன பேச்சை கேட்டு ஈழத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் முள்ளிவாய்க்கால் இருக்கிற மக்கள் கூட பதுங்கு குழியில படுத்து கிடந்தாங்க. பறஞ்சு கிடந்தான். பிள்ளை குட்டியோட படுத்து கிடந்தான். அவன் என்னையா பாவம் பண்ண பேச்சை நம்பி ரேடியோ கேட்டானையா கருணாநிதி சொல்லிட்டாரு, முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அதை சொல்றது மன்மோகன் சிங் கேட்பாரு, சோனியா காந்தி கேட்பாரு சொல்லி நம்பி நேரி வந்தத பூரா ஒத்துக்குண்ட ஓட்டு ராஜபக்ச அரசு கொன்னதா இல்லையா? அந்த கொலைவலிக்கு அந்த பாதத்துக்கு காரணமான கட்சி திமுகவும் காங்கிரஸ். நீங்க கேட்கணும் எந்த முகத்தோட ஓட்டு கட்டு வர எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அறுத்தறிந்த ஸ்டாலினே நீ ஓட்டு கட்டு ஊட்ட எல்லாம் மறந்துட்டு நினைக்கிறான். 10 வருஷம் 12 வருஷம் ஆட்சி எல்லாம் மறந்துட்டாங்க. மக்கள் மறந்துட்டாங்க. யாரும் மறக்கல. இப்ப இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் நடந்துட்டு இருக்கான். முள்ளிவாய்க்கால் படுகொலை பிரபாகர மகன் கேப்டன் பிரபாகர மகன் என்ன செஞ்சான்? நெஞ்சில துப்பாக்கிட்டு பிஸ்கட்டை போட்டு சுட்டு கொண்டே. அது காரணம் யாரு? திமுக காங்கிரஸ். இவன் வளர்ந்தா புலி ஆயிடுவான், பிரபாகரன் ஆயிடுவான், கொண்டு விடாதுன்னு சொல்லி இங்கிருந்து போன உத்தரவுகள் அடிப்படையிலான ஒரு பிரபாகரனை கொள்வதற்காக 2 லட்சம் அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்ய திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. சிரிச்சு பார்க்க வேண்டும். அண்ணாதிமுக கட்சி அற்புதமான கட்சி. எம்ஜிஆர் புலி எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சித்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், வன்முறை சந்தித்து பழக்கப்பட்ட இயக்கம், திமுகவில் பழிவாங்கப்பட்டு வன்முறை சந்தித்து அதன் மீது மக்கள் மீது கொண்ட பற்றால் வளர்ந்த இயக்கம் அதிமுக. பத்திரம் உண்டு 6 மணி கூலாவரி சுகுமாரன், மானாமர் ராஜேந்திரன், எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்ட சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதிமுக வளர்ச்சிக்காக. அந்த இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம், அவர் விதை ஓட்ட இயக்கம் இன்றைக்கு குளத்தில் அம்மாவால் விருச்சகமாக வளர்க்கப்பட்டு எடப்பாடியார் ஓபிஎஸ்ஆர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தை அழிக்க நினைக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலினை நாம் இந்த தேர்தலோடு திமுகவுடைய கதையை முடிக்கணும். திமுக கதையை சோழியை முடிச்சிடணும், விடவே கூடாது. ஏன் கேட்ட திமுக காரன் வெளியே விட்டா இனிமே விட்டா இன்னும் என்னென்ன போய் சொல்லான்னு தெரியல. இங்க இருந்து சென்னையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் சுத்திச்சுக்கானா. இங்கிட்டு மாலப்பூர்ல ஒரு தீவு வச்சிருக்காங்க. ஒரு தீவு அதுதான் பணத்தை பூரா பதிவு வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி தூக்கி வளர்க்கல. 1.5 லட்சம் கோடி கல்கி வாழான்னு ஒரு புரோக்கர் வந்து ஸ்டாலினை வந்து அண்ணா அறிவாளத்தில் பாக்குறாரு. கல்கி வாழ சாய் பல்வாவா ஏதோ ஒரு பல்வா வடநாடுக்காரன் வரான். ஏதோ ஒரு பல்வா வந்துட்டான். வந்து பேசுறான். இவன் சொல்றான் கலைஞர் டிவி ஆரம்பிக்க போறேன், 200 ரூபா முத கொடுங்க. உடனே ஆசா கூட இருக்காரு. யாரு? ஆசா மாப்பிள்ள. நீ தப்பா நினைக்க, நான் கண்ணா சொல்றேன். ஸ்டாலினுடைய மாப்பிள்ள, கொண்டு விட்ட மாப்பிள்ள, சொந்தக்காரர் கொண்டு விட்ட மாப்பிள்ள, அது வேற விஷயம். அது போல அது அவங்க இஷ்டம், அது அவங்க பர்சனல். நம்ம வீட்டு போகணும், அது பேர் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சகஜம். அது அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை, பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா ராசாவை கூப்பிட்டு 200 கோடி கொடுக்க மாப்பிள்ளை சொன்ன முடியும். ராசா சரி சொல்லி கொடுத்துருவோம். எவ்வளோ 200 கோடி கொடுத்தாரு. 200 கோடி ஏன் சார் பாக்கெட் பண்ணி தான் இருக்கு. உடனே 200 கோடி கொடுத்தாங்க. கலைஞர் ஆரம்பிக்கிறாங்க. கூட உட்காந்து வேடிக்கை பார்த்து யாருன்னா சாதிக் பச்சான். ராஜாவுடைய ஃப்ரெண்டு சாதிக் பச்சான். திமுக மேல கேஸ் வந்து முடியும் எல்லா பேரும் சேர்ந்து சாட்சி சொல்லிட்டாங்க. சிபிஐ போய் 200 கோடி ரூபாய் வந்து ஸ்டாலின் நான் கொடுத்தோம். 1 லட்சம் கோடி வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல இருக்கு. ராஜாவுக்கு ஸ்டாலின் எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால
சிபி கோர்ட்ல அபிடவிட் தாக்கல் பண்ணிருச்சு. அபிடவிட் தாக்கல் பண்ணி கோர்ட்ல படி ஏறி சாதி பச்சை சொல்லிவாருக்காக அழுத்தம் கொடுத்து ராத்திரி பகல் உறக்க விடாம அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டுனீங்களா இல்லையா? நீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் சாதி பச்சை குடும்பனிக்கு அவருடைய மனைவி கண்ணீரோடு ரோட்ல இருந்து பேட்டி கொடுக்குது. ரோட்ல இருந்து பேட்டி கொடுக்கு சாதி பச்சை மனைவி. என் குடும்பத்தின் இந்த சூழ்நிலைக்கு காரணம் திமுக, சாதி பச்சா, ஸ்டாலின், இது ராஜா ஸ்டாலின். இவங்க எல்லாம் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர். இஸ்லாமியருக்கு புல்லா போட்டு ஏமாத்துறாங்க, இந்துக்களுக்கு பொட்டை வச்சு ஏமாத்த பாக்குறாங்க, கிறிஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெபம் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா ஸ்டாலின் துணூறு பூசுவான், திமுக கூட்டணிக்காரங்க துணூறு பூசுவான். இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு திருட்டு பயிர்கள் திமுக நம்பிடுறாங்க, ஏமாத்துக்காரங்க. ஒண்ணு செய்வான், தேவ சமாதியில போய் நிறைவேற்ற போய் இருந்துச்சுன்னா திண்ணை பூசி அங்கே அழிச்சு டிவிக்காரன் எடுத்து பார்க்கலாம். லூஸ் போய் முன்னாடி கூட டிவி இருக்கு தெரியாம பூரா இப்ப செல்ல என்ன வேணா எடுத்துருக்கீங்க. செல்ல உட்காந்து இருப்பாரு 100 செல்லு பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது வாய் உடனே பார்த்தா கூட அடுத்த நிமிஷம் போட்டுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கு. திண்ணீர் அழிக்கிறத தெரியாத வச்சுட்டு சைஸா அழிச்சான். நீ உகர அழிக்கிறத பார்த்து டிவியில் வந்துருச்சு. பூரா அங்க தேவ சமாதி பூரா நீ வெறிகுண்டு கிடக்கி வாடா மகனே உனக்கு ஆப் அடிக்கிறதா எங்கே போனாலும் சரிதான். இந்துக்களை பூரா கேவலப்படுத்துது, மாரியம்மாவை கேவலப்படுத்துது, காளியம்மா சாமியை கேவலப்படுத்துது, பெருமாளை என்ன பொம்மைச்சாமி வேற போய் இருக்கிற என்ன மைக்கிற ஓடுறாங்க. இந்துக்கள் எதுக்கு ஓட்டு கேட்க? இந்துக்கள் ஓட்டு உனக்கு இணைக்குது, எங்க கடவுள் உனக்கு கத்துக்கிட்டோ. நீ வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லு ஓட்டு வாங்கி பயிர் ஓட்டுவான்னு என்ன பண்றாங்க? ஏன் தெரிவிங்க ஓட்டு வாங்கி அப்படின்னா அவங்க முறையில வந்து போட்டுறாங்க. ஏன்னு கேளுங்க, அங்க வந்து இளைஞர்கள் தீவிரமான இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம மாதிரி சகித்திருந்தாலும் எல்லாத்திலும் இருக்க நம்ம இந்து சகித்துமே இருக்கணும். அங்க மட்டும் போயிட்டு சத்தமுடா பேசிட்டு உள்ள வச்சு நடிச்சுட்டு வந்துருக்கு. அங்க இஸ்லாமிய மக்களும் ஏமாத்தான். இஸ்லாமியருக்கு உண்மையான பாதுகாப்பு யாரு சொன்னா அது அண்ணாதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி தான். எடப்பாடி தான் பாதுகாப்பு இருக்காரு. இஸ்லாமியர்கள் கூட ராமநாதத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தலைவர்களும் வந்து பாக்குறாங்க. பிஜேபிக்கு குடிச்சதுனால இஸ்லாமிய வரமாட்டேன்னு யாரும் சொல்லியே. எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியே தெளிவா சொல்லிட்டாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை வேட்டி ஓடுது, கூட்டணி துண்டு ஓடுது. சொல்லிட்டாரா இல்லையா? கொள்கைப்படி நாங்கள் சரியாக இருப்போம். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களையும் ஒரே அணியில் எடுத்து வைத்து நாங்கள் பார்ப்போம். அரசு பாதுகாப்போம். அம்மாவுடைய வழியில் இந்தியா வழியில் நாங்கள் பாதுகாப்போம் சொல்லி எடப்பாடி அநியாயம் சொல்றாரு. பிரச்சாரத்துக்கு போறாரு. போறதுல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. நீ போறதுல ஊரா பார்த்தீங்கன்னா நீ எங்க போனாலும் பிரச்சனை. ஊர் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு எந்த ஊர் கேட்டுக்க நீ எந்த ஊரு ஊரே தெரியாம இந்த ஊர் நீ அப்படின்னு அந்த அம்மா கேட்க பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பூங்குடி பிரச்சனை நீ உலக முழுக்க பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிப்பாரு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பூங்குடிய பிரச்சனை வச்சு திமுக அழிச்சு விடாங்க போல முடிஞ்சு போச்சு. திமுக இனிமே வந்து தேரவே தேராது, முடிஞ்சு போச்சு. இவர் முதலமைச்சர் ஆவாராம், எங்களை எல்லாம் குடிச்சு உள்ள விடுறாராம். நாங்கெல்லாம் எங்க இழிச்சா வாங்க நீ வந்து குடிச்சு ஓடல. உனக்கே இவ்வளவு இருக்குன்னா நீ தோப்பா பிடிக்காரனுக்கு நாங்கெல்லாம் ஒற்றை பிடிக்காருங்களா? தோப்பா பிடிக்க நீ வந்து பேசும்போது நாங்க ஒரிஜின முடிய உடுத்து விட்டு அப்படியே துணி விட்டு வந்துடுறா. அப்படியே திருட்டு வருவோம். பாரு குற்றாலத்து கூப்பிடாருவாங்க. குற்றாலத்துக்கு வாங்கி குற்றாலத்து குடிச்சு வா பாப்போம். யாரும் தெரியாது, யாரு அடையாளம் தெரியாது. நானே 8 மணி போனோம்னா அன்னைக்கு நாங்களா வருவோம். நீ யாரோ வருவோம், யாரோ வாங்கி வருவோம். அதனால நீ வந்து இதெல்லாம் பேசாத. உன் தரம் அறிஞ்சு தகுதி அறிஞ்சு பேசு. நீ செய்யற வேலையெல்லாம் நாங்கள் சில நேரத்தில் வந்து யாரையும் எங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன நினைக்கிறதுமா வேண்டாம்ப்பா எங்களுக்குலாம் சொல்லுவார். ஏன் தம்பி நான் சொல்றதை கேளப்பா, தேவைன்னா பிரச்சனை ஒன்று பேசாத. நீ தேவையில்லாம யாரும் பிரச்சனை பேசாத, யாரை பத்தி பேசாத. நீ சொன்னா கேட்க மாட்டியா? இப்படி ஒரு முதலமைச்சருங்க. யாரை பத்தி பேச அவங்க பேசுறா பேசி போற விடு. அவங்க பேசுறத அவங்க பொழப்ப விடு. நல்லது செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம். மக்களுக்கு தெரியுப்பா, உண்மை தெரியுப்பா. அவங்க ஓடி போடுவாங்கப்பா. நம்மளுடைய செயல்பாடு அவங்க பிடிக்கும்பா. அம்மா யாரும் சொல்லிட்டாங்கப்பா. இப்படி சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் எங்களுடைய எடப்பாடியார். 2022 ரெண்டாவது ஜெயிக்க போகுதுங்க. திரும்ப 3வது முறை ஆண்டமைக்கு ஆளுநர் நடந்து வரப்போகுது. நீ செஞ்ச குறையெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம். நான் என்ன வேலுமணி சொல்றேன். ஒரு விசாரணை கமிஷன் திமுக மேல வைங்க. அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கு, இங்க பூங்குடி அடிச்ச கேஸ், பனிமலர் கொலை வழக்கு, பனிமலர் தானே பால்மலர் கொலை வழக்கு,
சின்ன தற்கொலை சாதி பச்சை தற்கொலை வழக்கு எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுக்கு என்னை தலைவர் போடுவோம். நீங்க உண்டுனே பாருங்க, வேற எனக்கு ஒண்ணு வேண்டாம், வேற ஆசையே இல்லை. இவன் முகமூடிய கிழிக்கணும். அண்ணா நகர் ரமேஷ் எப்படி செத்தான், அவன் குடும்பத்தோட எப்படி செத்தான், இந்த பிள்ளை எப்படி பனிமலரா அது எப்படி செத்துச்சு, பூமுடிய பால் மலர் எப்படி செத்துச்சு, இது செத்து நிறைய பேரை கொண்டிருக்கேன். அதனால கரிசியில வரமாட்டேன். மொத்தமா ஒரு வருஷம் திமுக ஆட்சியில ஸ்டாலின் செய்த தவறுகளுக்காக நடக்கக்கூடிய விசாரணை கமிஷன் அந்த குழு தலைவரை என்னை போட்டு நான் சரியான முறையில் நியாயமான முறையில் நல்ல முறையில் விசாரிச்சு சூப்பரா விசாரிச்சு உங்ககிட்ட வந்து அப்படி ஒன்று தாக்க முடியும். நீங்க அவனை மன்னிச்சு விட்டாலும் விடுங்க, தண்டனை விட்டாலும் நீங்க மன்னிச்சுடுங்க. நீங்க வந்து பெருந்தன்மையா இருக்கி கொங்குமலத்து மக்கள், கொங்குமல தலைவர்கள் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள், ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. ஆனா தயவு செய்து நான் கொடுக்குற அலுவலகத்தை வாங்கி நடவடிக்கை சொல்லி பொள்ளாச்சி கொடுத்துருங்க. துணைத்தொடர்பு கொடுங்க, தலைவர்கிட்ட கூட வேணும் துணைத்தொடர்பு கொடுங்க. அவர் பார்த்து நடவடிக்கை கொடுங்க. இவங்க சிண்டெல்லாம் இழுத்து பிடிச்சி அறுத்து எல்லாமே அவர் பார்த்துருவார். ஏன்னா 40 வருஷம் இந்த கட்சியில பாடுபட்டு இருக்கிற 3வது தலைமுறை சந்திக்கிற ஒரு தலைவர் கொடுங்க. ஸ்டாலின் எங்க போனாலும் தில்லு முள்ளு திருடுத்தனம், இவங்க கையில வந்தாலும் திருட்டு. எங்க ஊருக்கு வந்துங்க எம்பிஎஸ் நேரத்தில் சைக்கிள் வந்தாங்க. சைக்கிள்ல வந்து அப்படியே எங்க ஊர் சாச்சாவுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சைக்கிள் வந்தாங்க. வந்தவொடனே தேவசில பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. தேவசில பாய் எங்க அப்பா கூட எங்களை உயிரா இருக்கும். நான் பாய் முஸ்லீம் கூட அப்படி தான் கூட என்னைய அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு உரம் இருக்கும், விசூர் மாக்கும் பாய்க்கு ஒரு உரம் இருக்கும். அதனால என்ன வந்து அவங்க கிடைக்கணும், நம்ம பிள்ளையா தான் வச்சுருக்காங்க. அது எங்க ஊர்ல என் பிள்ளைன்றாங்க, எனக்கு பற்றி நல்லா வச்சுக்கிறாங்க. எல்லா ஜமாத்தும் எனக்கு உரிய மரியாதை உண்டு. வந்து பாய்களில் வந்து எழுதியிருக்காங்க, டக்கு நல்ல டீ கடை எங்கே கிடைக்கும் ஸ்டாலின் வரும்போது சைக்கிள் வரல அங்க பாய் எடுத்து போனா என்ன கிடைக்கும், அப்படியே பாய் எடுத்து போவோம் உடனே போவோம் அப்படின்னு தேவசில முன்னாடி கூட இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி முஸ்லீம் ஏரியா. டீ கடையில் நிப்பாட்டி டீ போடுங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்து டிவிக்காரெல்லாம் படம் எடுக்கிறாங்க. டீ குடிக்கிறார், டிவியெல்லாம் படம் எடுக்கட்டும். அப்படி அவர் டீ மாஸ்டர் டீ அடிக்கிறார், ஓனரே டீ அடிக்கிறார், அப்பவே டீ அடி பாயே டீ அடிக்கிறார். அடிச்சு இஸ்லாமிய மகனே இஸ்லாமிய சமாஜ் டீ அடிச்சு அருமையா டீயை போட்டு 10 டீயா கொடுத்துருக்காங்க. ஒரு 200 டீ போயிட்டு இருக்கு. 200 டீ போயிட்டு சுட சுட வந்து போண்டா வடை கொலவடி வடை இந்த இடத்துல கிடைக்கும். எங்க ஊர்ல விடிய விடிய இருப்பாங்க போண்டா வடை பாய்கள். அங்க ஒரு 200 பேர் ஆளுக்கு 2 கொண்ட போனது பயிலுக்கு போற காஞ்ச மாறு கம்பளம் மாதிரி அந்த வாக்கள் போட்டு ஏன்னா திண்டு போட்டு அவன் கடைக்கார அங்கே வெளியே கொடுக்குறான். தப்பு பூரா வரை தீர்ந்து வச்சு, பாலும் தீர்ந்து வச்சு, டீயும் முடிஞ்சு வச்சு. டீ சூப்பர், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, போயிட்டு வரட்டுமா? போயிட்டா இன்னும் கடைக்காரன் அப்பு கடைக்கு பக்கத்துல பையனை கூப்பிட்டு காசு வாங்கடா, எல்லாருமே போறாங்க காசு வாங்கடா, ஏன் மொத்தம் 1000 ரூபாய் காசு வாங்கடாங்க. யார்கிட்ட போய் காசு வாங்க? ஒவ்வொருத்தரா போக பின்னாடி இருக்கிற பாரு கடைசி ஆள் வரைக்கும் போயிட்டான், திருத்தல் வரைக்கும். இவங்க காசு வாங்க விடிய காலையில் என் வீட்டுக்கு வந்தாங்க பாய், டீ கடை பாய் என் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பொண்ணு நேற்று கதை தெரியுமா, கேள்விப்பட்ட பொண்ணு நீ ரொம்ப சாப்பிட்டு நம்மளை காசு கொடுக்க, அவனுக்கு காசு கொடுக்க நீ விடுனா இது 7 ரூபாய். நீ காசு டீயும் வடையும் அங்க ஒரு கூட 7 ரூபாய். நீ தான் தோதிக்க முடிய இங்க நீ தான் அமைச்சரு ஒழுங்க காசு ஏன் கொடுங்க. எவங்கனாலும் ரூபாய் ஓனதான் கேட்பேன். யாருனாலும் ஏன் வாங்கிக்கோ, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனை. அப்போ எனக்கு 1000 ரூபாய் போச்சுன்னா என் முன்னாடி வீட்டுக்கு விட மாட்டான், பாத்துக்கோ, வீட்டுக்கு விட மாட்டான். சண்டைக்கு வருவா, உங்க ஆத்தா சண்டைக்கு வருவா, பாத்துக்கோ. 1000 ரூபாய் கொடு, உன் தொகுதியில நின்று போய்க்காங்க. நான் எவ்வளவு சொல்றேன், சாட்சி கோர்ட்ல கூட ஏற்ற சொல்றேன், துட்டு கொடுக்கா போயிட்டு ஸ்டாலின் சொல்றேன் அப்படிங்கிற. வேற என்ன செய்ய, நான் ரூபாய் கொடுத்து இனிமே இந்த பயில நம்பி டீயே கொடுக்காது. இப்ப எங்க ஊருக்காரங்க கூட முடிவு வச்சாங்க, திமுக தரவு கட்டி ஓட்டுக்குள்ள போனா பாப்பாங்க டீ சாப்பிடுறியா, இட்லி சாப்பிடுறியா, இட்லி இல்ல முடிஞ்சு வச்சு, டீ முடிஞ்சு வச்சு. பிரியாணி கடைக்கு போறாங்க, எலும்பு இருக்கிற பிரியாணி இருக்கா, கறி இருக்கா, பிரியாணி நிப்பாட்டுங்க. பிரியாணி கடை பிரியாணியோ நிப்பாட்டு என்னதான் இருக்கு, இப்போ ஒண்ணும் இல்லை, சட்டி தான் இருக்கு, சட்டி வெறிச்சிட்டியா இருக்கு. என்ன ஏதாவது போட மாட்டியா, 5 மணிக்கு மேலே போடுவோம். இப்போ இல்லை, போயிட்டோம். திமுக எங்க ஊருக்காரங்க எங்க மாவட்டத்தில் யாரும் வடையும் கொடுக்க மாட்டான், டீ கொடுக்க மாட்டான், பிரியாணி கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் டிவியில் கூட பார்க்குறேன், பிரியாணி கடைக்கு போறாங்க, பிரியாணியை சாப்பிட்றாங்க, துட்டு கட்டா முடிஞ்சவே கொடுத்தாங்க. கொடுங்க அதை கருநாடகத்தில் 2 வியாபாரம் பார்த்து கஞ்சி குடிக்க வைக்கிறேன்.
10 பேர் போய் சாப்பிட்டு போட்டு சுட்டு கேட்க மாட்டேனா? சுட்டு காட்டு 4 மாதத்துல எங்க தளபதி தான் முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? சரி சரி தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்டாலின் தான் முதலமைச்சர் 4 மாதம் ரூபாய் கேட்க குத்துறான். அவன் சொல்றான் நீ விளங்கவே மாட்டாடா, நீ விளங்கவே மாட்டாட, ஏன் நீ அடிக்கணும். பூரா அந்த அலைவு நிலையத்துல பெண்கள் வந்து பெண்களுக்கான அலைவு நிலையம் இருக்கு. அங்க இவருக்கு என்னங்க ஆண்கள் வெளியே பாருங்க, அங்க போயிட்டு பவுடர் போடுங்க. மூஞ்சி அவங்க அங்க இருக்க பெண்கள் மூஞ்சியே சரியில்லை, என்ன பவுடர் போட்டாலும் நீ வெள்ளையாக மாட்டேன், என்ன கிருமி போட்டாலும் நீ சிவப்பாக மாட்டேன், உனக்கு மீசியம் சேரல ஒண்ணு சேரல, எனக்கு டோப்ப முடியும். யார் மாதிரி வைக்கிறேன்? ஸ்டாலின் மாதிரி வைக்க முன்னாடி ரொம்ப சரி வச்சுக்கலாம். எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது, நாங்க பெண்களுக்கு தான் நாங்க வந்து சிகை அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்களை கூட அடிக்கணும். அழகு அழகு உள்ள அடிக்கிறான். டிவியில வச்சா இல்லையா? எல்லாம் பாத்தீங்களா? இப்படி பேரா இருக்காங்க திருப்பதி. என்ன செஞ்சா அடிக்கிறாங்க, எங்க போல அடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அரசாங்கம் வெளியிட்டு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சி அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும் போது ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. இவங்க ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. 2500 ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடியாரு யாரும் கேட்கவே இல்லையே. யாரும் சட்டசபையில் கேட்டாங்களா? 2000 ரூபாய் திமுக கலைஞருக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. மொழிக்கு அரும்பு கொடுப்பாரு, ஒரு சான் கரும்பு கொடுப்பாரு 100 ரூபாய்க்கு. அம்மா தான் மாற்றி 200 300 500 ஆக்குனாங்க. எடப்பாடி 1000 ஆக்குனாரு. அவர் 50 ரூபாயா காணிக்க காசு கொடுக்கல கஞ்சப்படுகிறார். இல்லையா ஒண்ணுமே கொடுக்கலையா? படிப்படியா நம்ம தான் கூட்டி கூட்டி எடப்பாடி 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப 2500 ரூபாய். நாளைக்கு காலையில் இடம் சொல்லிட்டாரு, நம்ம ஆளு கூட எல்லா இடத்துலையும் கொடுங்க. யார் கடைக்காரங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதிகாரிங்க 5 தாள் 5 தாள் பார்த்துக்கோ. 2000 ரூபாய் 5 தாள் 5 தாள் 2000 கொடுத்தா ஒரு 2000 தாள் ஒரு 5 தாள் 2500 ரூபாய் முழு கரும்பு வாங்கிக்கோ. கொத்து முறையோட கரும்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு தை பொங்கலை சிறப்பா கொண்டாரு. தாய் மக்களே எடப்பாடி கொடுக்கிறார். இன்னைக்கு 7.5% இட ஒதுக்கீடு. ஏழை மாணவர்கள், கிராமத்து மாணவர்கள், இந்த தொண்டாமத்தில் படிக்கிற பிள்ளை, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு நீட் தேர்வு வெற்றி பெற முடியாது. அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் படிச்சிருக்கோம், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கோம், அரசு பள்ளியில் படிச்சிருக்கோம். உடனே ஸ்டாலின் முடிச்சான் நீட் தேர்வு ரத்து செய்ய, நீட் தேர்வு ரத்து செய்ய. அது மத்திய அரசு திட்டம். அங்க கையெழுத்து போட்ட இந்த பள்ளி தான். நீங்க சென்ட்ரல் முடிச்சா இருக்கும்போது கையெழுத்து போட்டு நீங்க குளிக்கிறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு விளக்க சொல்ல 8 கோடி பேருக்கு விளக்க சொல்லி கிடக்கும். விளக்க சொல்லி நமக்கு வாய்தா வச்சு போச்சு. இவன் ஒரே நாள குடிச்சிட்டு போயிட்டான். அதே மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் ஊழல். என்னடா எந்த பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் இருக்கு? 1 கோடி ரூபாய் ஊழல்னா எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டு. இப்படி அநியாயம். இன்னைக்கு நீட் தேர்வு பிள்ளைகளாம் தமிழ் பிள்ளைகளை படிக்க முடியல ஸ்டாலின் அலைக்காடு போட்டான். சிந்திச்சாரு யார்? எடப்பாடி யாருமே சிந்திக்காத சிந்திச்சாரு. ஸ்டாலின் கேட்கல, கோரிக்கை விடல, சட்டமன்றத்தில் பேசல, வெளியில் இருக்கிற தலைவர்கள் பேசல, யாருமே சொல்லல. 7.5% இட ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் போதும், அவர்களுக்கு மெடிக்கல் சீட் உண்டு என்று சொல்லி அதற்கான பணத்தையும் கட்ட உத்தரவிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு 313 பிள்ளைங்க இன்னைக்கு மெடிக்கல் சீட் வாங்கி டாக்டர் போகுது. அடுத்த வருஷம் 449 பிள்ளைங்க 450 பிள்ளைங்க படிக்கும் போது மெடிக்கல் சீட்டுக்கு தமிழர்கள் போறாங்க. எங்க ஊர்ல சிவாஜி பட்டாசாலை வளர்க்கிற பிள்ளைகள் போகுது, இங்க விவசாயம் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் போகுது. கிடைக்காது நினைச்ச கனவுகளை எல்லாம் நனவாக்கிய தலைவர் எடப்பாடியார். புரட்சித்தலை எம்ஜிஆர் கண்ட கனவை, புரட்சித்தலை அம்மா கண்ட கனவு, ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய தலைவி புரட்சித்தலை அம்மாவுடைய எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். 7.5% இட ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சந்தோஷம். அது மட்டும்தான் கொரோனா பிரச்சனை, காலேஜ் மூடியாச்சு, ஸ்கூல் மூடியாச்சு. இந்த வருஷம் வீணா போய் நினைச்சாங்க. பார்த்தார் எடப்பாடி ஆல் பாஸ் பூராத்தையும் பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் படிக்கிட்டோம். எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க. மாணவ சமுதாய மத்தியில் ஒரு எழுச்சியாகி போச்சு. கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுக்கிறவன் தாண்டா உண்மையான தலைவன். எல்லாம் கழிச்சோம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட தலைவர் கிடையாது. கஷ்டப்படுற நேரத்தில் கொரோனா நேரத்தில் எல்லோருக்கும் உதவி செய்த தலைவர் முதல்வர் எடப்பாடியா உண்டா இல்லையா? புரட்சி தலைவர் என்ன நினைச்சாலும் நடைமுறைப்படுத்தினார் இல்லையா? அம்மா உணவுகளை கூட எங்கிட்ட சொன்னாங்க, ஓட்டு தேங்கி கேட்டேன். எல்லா உணவுகளையும் சோறு போட்டுட்டாரு நம்முடைய எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் நாங்க எல்லாரையும் கொடுத்துருவாங்க. போன்ல கொடுத்தாங்க, 10 மணிக்கு கொடுத்தாங்க.
என்னுடைய பாலாஜி எப்படி எங்களுக்கு வரும் நல்லா பாருங்க, மக்களை பார்த்து பேசுங்க, மக்களுக்கு தலைவர் ஒரு அற்புதமான தளபதி. இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வாளாக இருந்தவர்கள் இவரும் ஒருத்தர். ஆட்சி இருக்கு காரணமானவர் யாருன்னா இவரும் ஒருத்தர். இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏ சட்டமன்றக்குள்ள அரவணைச்சு பேசி செஞ்சு எல்லா சட்டமன்ற குழுவையும் இவ்வளவு அரவணைச்சு எப்படி பக்குவப்பட்டு அருமையா பேசி செஞ்சு இழுத்து வச்சு திமுக காரங்க ஆண் நாட்டம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, எடப்பாடி முதலமைச்சர் கவர்னர் பதவி வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, பெஞ்சில வந்து குதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நீங்க கணுகால ஒடிக்கணும்னு எண்ணம். இவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நல்லாத்தையும் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள், நம்முடைய தங்கமணி அவர்கள், எடப்பாடி அவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. எப்பா சண்டைகிட்ட ஓடுறாங்க, எப்பா ராஜேந்திர பாலாஜி நீ பின்னாடி உட்காந்துருக்க சண்டைகிட்ட ஓடுறாங்க. என் மெஞ்சிக்கு வந்தா காலை உடச்சுட்டு பெஞ்சில திண்டுக்கல் சீனிவாசன் பெஞ்சில தங்குதல் குதிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் கட்டு இருந்தது. திண்டுக்கல் சீனிவாசன் தலையில தான் குதிக்கணுங்க. அவ்வளவு ஆட்டம். பொறுமையா இருந்து பொக்கிஷமா இருந்து இந்த அண்ணாதிமுக ஆட்சியை சரியான முறையில் கொண்டு சென்ற முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய நடவடிக்கை எங்கே, அவருடைய செயல்பாடு எங்கே, அவருடைய தீர்க்க தரிசனம் எங்கே? தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 20% இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி முன்னுரிமை வழங்க சொல்லி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மொழி பேசுகின்ற மக்களுக்கும் அத்தனை இன மக்களுக்கும் ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லோரும் ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்தமா ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்த மக்களுக்கு வாக்களித்து அண்ணாதிமுகவை வெற்றி நடை ஓடச்சது 200 சட்டமன்ற தொகுதியில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற கருத்துக்கள் இப்படி சொல்றாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக திமுக சம வளர்த்து இருந்துச்சு. கழுத தேஞ்சி கட்டரமான கதையை திமுக நாசமா போச்சு. அதிமுக எடப்பாடியாரும் தங்கமணி வேலுமணி கட்சி நிர்வாகிகள் அந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் வளர்த்து 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 இன்னைக்கு சிகரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 200 சீட்டு அண்ணாதிமுக பிடிக்குன்னு சொல்லி வடக்கே இருக்கிற பத்திரிகை எழுதுது. எத்தனை உள்ளாட்சி, எத்தனை விருது, மத்திய அரசு விருது, எத்தனை விருது? 180 எத்தனை விருது? 143 விருது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை கேட்கிறோம், செவுடு பேர உங்க காதல கேட்கிறா? மோடியா நீ உள்ளாட்சி எந்த வருவாங்க? எங்களுக்கு மோடி என்ன, எங்களுக்கு என்ன வந்து எங்க கட்சி உறுப்பினரா? மத்திய அரசு கொடுக்குதுங்க 143 விருது உள்ளாட்சி கொடுக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க வெளிச்சமா இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் அறிவிச்சதுதான் இந்த பல்புகள் நீங்க அம்மா அறிவிச்சதுனால இன்னைக்கு மின்வாரியத்துக்கு பல கோடி ரூபாய் லாபம். திட்டங்களை தீட்டி இன்னைக்கு அருமையான திட்டங்களை தீட்டி எல்லா இடங்களும் கூட்டுக்குடி திட்டம், பாலங்கள் அமையாத பகுதியும் இல்லை, சாலை அமையாத கிராமம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளாட்சியில நல்லாட்சியை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய உள்ளாட்சி அமைச்சர் எஸ்பி வேலுமணி. ஒரு விஷயம் சொல்றேங்க, எஸ்பி வேலுமணி சாதகம் அவருக்கு தேவையான பாட்டு. அருமையான ஜாதகம், அற்புதமான ஜாதகம். அவர் இருக்கிற பக்கம் ஜெயிக்கும். அவர் எங்க இருக்கிற அண்ணா ஜெயிக்கும். அருமையான சாதகம். சில பேரோட சாதகம் பேசு, ஸ்டாலின் சாதகம் பேசுது, பொய்யா பேசு. எஸ்பி வேலுமணி சாதகம் பேசுது, உண்மையா பேசு. அப்போ உண்மையா பேசக்கூடிய ஆட்சி எடப்பாடி ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும். ஆண்ட கட்சியை 32 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றுத்தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர் 2016. அதே நிலை மீண்டும் திரும்பி ஆளுகின்ற ஆட்சியை 3வது முறையாக 2021 இந்த ஆண்டிலும் வெற்றி பெற செய்து அருமையான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொற்கால தமிழகத்தை படைப்போம். ரெட்டலைக்கு வாக்களிகள் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. வேலுமணி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் அன்பன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதியை சார்ந்த 3 ஒன்றிய செயலாளர்கள் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். மகிழ்ச்சி அலைகளால் இந்த அரங்கமே நிறைய போகிறது. மற்றொரு தீபாவளி திருநாளாக சிவகாசி சரவணியாக வார்த்தைகளில் தீப்பளம்பாய் சொல் அம்பு தொடுக்க என்றும் தொண்டர்களின் குரலாய் ஒலிக்கிற பால்வளத்துறை அமைச்சர் விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இதோ
வீர வாகனை பெற்று இப்பொழுது வீர விளக்கம் எடுக்கிறார். இதோ வீர முழக்கத்தை ஒரு பலத்த கரவழியோடு கேட்போம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நடக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி மக்கள் வெள்ளத்திலே நீங்கி வந்து எங்களுக்கெல்லாம் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொங்கு மண்டலத்தின் சிங்கக்குட்டியாக வீரவாளாக எடப்பாடியாரின் வழக்கறிஞர் சொல்கின்ற வீரவாளாக தெரிகின்ற உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர், உள்ளாட்சியில் நல்லாட்சியை கண்ட அமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் அருமை அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசி தனக்கே உரிய வானிலை இலக்கிய நயத்தோடு எதுகை மோனையோடு பேசி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை வரைப்பு துணை செயலர், திரைப்பட நடிகை அன்பு சகோதரி ஸ்டாலினுக்கு சிம்ம சொப்பனமாக பேசக்கூடிய பேச்சாளர்களில் பேரரசராக பேசக்கூடிய சகோதரி நடிகை இந்தியா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு முன்னால் மூத்தவராக இருந்தாலும் வழிவிட்டு எங்களுக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற 3 தலைமுறை கொண்ட அரசியல் தலைவர், சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர், பாசமிகு அன்பு சகோதரர் பொள்ளாச்சியார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலர், சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களே, கோவை மாநகர் மாவட்ட கழக செயலர் பேசி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்களே, கழக அமைப்பு செயலர்கள், அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களே, தாமவார் அவர்களே, கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் அவர்களே, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி கஸ்தூரி வாஸ் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் KVP கந்தசாமி அவர்களே, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குணசேகரன் அவர்களே, மாவட்ட கழக அவைத்தலைவர் வெங்கடாச்சலம் அவர்களே, எங்களை வரவேற்றிருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலர்களே, பேரூர் கழக செயலர்களே, 3 மாவட்டங்களில் வந்திருக்கின்ற கழகத்துடைய முக்கியஸ்தர்களே, முக்கிய நிர்வாகிகளே, மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் OK சின்ராஜ் அவர்களே மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்துடைய பிற அணியினுடைய செயலாளர்களே, ஐடிவிங் நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த பொதுமக்களே, தொண்டாமுத்தூரை சேர்ந்த வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, பண்பான வணக்கத்தை தெரிவித்து, பாசமான வணக்கத்தை தெரிவித்து, தமிழகத்திலே நடக்கின்ற திறந்த வெளி முதல் பிரச்சார மேடை கொரோனா வைரஸ் மார்ச் 22க்கு பின்னால் நடக்கின்ற முதல் மேடை இதான். ஏன் பிரச்சாரம் நடக்குது? தெருக்கூத்து மாதிரி ஸ்டாலின் நடத்துறாரு. ஆனா பொதுக்கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கின்ற வல்லமையும் தைரியம் உள்ள மாவட்டம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் SP வேலுமணி அவர்கள். ஸ்டாலினுக்கு குத்து தலைக்கு என்ன பண்றோம்னு தெரியாம இங்க வந்து மாறீங்க. நீ வந்து சென்னையில 1000 வழக்குல பேசிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, நீ அண்ணா நகர்ல பேசிட்டு வந்தா பிரச்சனை இல்லை, உன் தொகுதியில குளத்தூர்ல பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல கூவத்தூர்ல போய் பேசினாலும் பிரச்சனை இல்லை. நீ தொண்டாமுத்தூர் இருக்கிறது மாற்ற இங்க பல போதே பார்த்த
இது ஒரு வழிச்சாலைங்க. கோயம்புத்தூர் வரும்போது ஒரே வழிதான் இருக்கு. லாக் பண்ணி மூடிட்டாங்க, வெளியே போக முடியாது. அம்மா இடத்துல பேசுறத கேட்டேன். நல்ல வேலை எஸ்பி வேலுமணியுடைய மனச்சாட்சி படி எந்த தப்பு அவர் செய்யாதனால நீ வந்த வழியே திரும்பி போயிட்ட. இங்க லாக் பண்ண என்ன செய்ய முடியும்? இவ்வளவு கூட்டங்க ஒரு பேர் வாட்சியில இப்பயே பிரச்சார மீட்டிங் மாதிரி இருக்கு, வெற்றி விழா மாநாடு மாதிரி இருக்கு. நீ எந்த வயசுக்கு சாமி இங்க பேசுற? நீ பேசப்பட்டாலும் என்ன கூப்பிடுறாங்க? நீ ஓ பாட்டு போவன வந்தத நீ சொன்னது கூட பொய்யிருக்கு. ஒரே ஒரு உதாரணம், நீ சொன்னது கூட பல்புல பொய், பல்புல ஊழலு, ரோட்ல ஊழலு, அதுல ஊழலு, இதுல ஊழல் சொன்னீங்க. ஒரே ஒரு சொன்னது கூட பொய்னு. ஒரு பஞ்சாயத்துல ஒரு தான் ஊழலாம். பஞ்சாயத்துல இருக்கீங்க எல்லாரும் 12,500 பஞ்சாயத்து இருக்கு. இந்த பஞ்சாயத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை நடக்கணும். பஞ்சாயத்துல எல்லாம் அரசு பண்டில இருந்து யூனியன் பண்டில இருந்து அருமையான எஸ்பி வேலுமணி பண்டில இருந்து வேலை நடக்கும். பஞ்சாயத்து பண்டில பஞ்சாயத்துல அந்த தலைவர்ல பூரா கேள்விப்படுத்தாங்க. பஞ்சாயத்து தலைவரை பூரா 1 கோடி ரூபாய் ஊழல் பஞ்சாயத்து தலைவரை பூரா அசிங்கப்படுத்திட்டாப்ல. இப்ப பஞ்சாயத்து தலைவர் பூரா முடிவிட்டாங்க. இந்த ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க கூடாது. ஸ்டாலினுக்கு ஆப்படிக்கிறது யாரை வச்சு அடிக்கணும்னு கேட்டாங்க. கேட்டார் பாலாஜி கூட்டுருவோம், இந்தியாவை கூட்டுருவோம். நல்ல ஆப்படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஆப்போட வந்திருக்கோம் ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க. நீ முதலமைச்சர் பதவி கேட்கிற, எனக்கு 4 மாதத்துல வரப்போறேன், 4 மாதத்துல வர போறேன். மிஸ்டர் வேலுமணி உன்னை விட மாட்டேன். உன்னைய நாம விட மாட்டோம்டா. உன்னைய நாங்க விட்டா தானே நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வேற வழி இருக்காது. ஆந்திரா பக்கம் ஓடு, தெலுங்கானா பக்கம் ஓடு. தமிழ்நாட்டுக்கு உனக்கு வேலையே கிடையாது. என்னமோ எங்களை விட மாட்டாரா மிஸ்டர் வேலுமணி? உங்களை விட மாட்டோம். 4 மாதம் கழிச்சு வருவோம், விசாரணை நடத்துவோம். என்ன மயிர் நடத்துவேன்? தற்காலி குற்றவாளி தீரான குற்றவாளி இல்லையே. திருக்கோவில் இருந்து திருச்சி ரயில் ஐயா வந்தாரு. நானா சொன்னேன், ஐயா சொன்னாரு. நான் சொல்ல டிக்கெட் எடுக்காம வந்தேன். டிடிஆர் டிக்கெட் எடுத்தாரு. தப்புசு உட்காந்துருக்கேன். வெளியே கண்டிப்பா பதில் வந்தேன் சொன்னாரா இல்லையா? கருணாநிதி சுயசரிகள் எழுதியிருக்காருங்க. சுயசரிகள் எழுதியிருக்காரு. எனக்கு காசு இல்ல, மெட்ராஸுக்கு பழைக்க போறான்னு ஐயா அனுப்பிவிட்டாரு. எங்க அம்மா அனுப்பிடுச்சு. நான் நேர மெட்ராஸுக்கு கவிதை எழுதிட்டு வந்தேன். டிக்கெட் எடுக்க ரூபா இல்ல. திருவாரூர் ட்ரெயின் எடுக்க 5 ரூபாய் டிக்கெட். 5 ரூபாய்க்கு வக்கீலாத குடும்பம் வாங்க கொடுப்போம். நீ எஸ்பி வேலுமணியை பத்தி குடிநோடாக்கீங்க. இன்னைக்கு 1,00,000 கோடி கையில் இருக்கு. 1,00,000 கோடி சொன்னாங்களே. எத்தனை டிவி சேனல், எத்தனை சேனல், எத்தனை சினிமா கம்பெனி, எத்தனை தொழிற்சாலை, எத்தனை மாறு, இத்தனை நேரம் அப்ப சொத்தாடா இல்ல உங்க தாத்தா முத்துவலை சொத்தா? 7 சொத்து. உன் பாட்டனுக்கு சொத்து என்ன? ஒரு பிபி, ஒரு தொப்பு, ஒரு பொட்டு. 70 வருஷத்துல எவன்டா கதை எழுதி இத்தனை சம்பாதிக்கணும்னா? 70 வருஷத்துல கருணாநிதிக்கு இன்னொரு சைக்கிள் கூட கிடையாது. ஸ்டாலினுக்கு கத்த சைக்கிள் படிக்கும் போது 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அண்ணே ஐயா 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 ஐயான்னு போய் ஐயா வச்சு ஏடா எங்க தலைவர் எம்ஜிஆர் சொல்ற தலைவர்கிட்ட போய் ஐயா ஐயா சைக்கிள் வாங்கிட்டாங்க இருக்காரு. என்னடா அவனுக்கு வந்து இருக்காரு, எனக்கு ஒரு ஹெட்லெஸ் சைக்கிள் வாங்கிட்டாங்க. இவனுக்கு மாறனுக்கு வாங்கி கொடுத்த தலைவர் எம்ஜிஆர் சும்மா இருக்காரா? சைக்கிள் வாங்கி கொடுத்து 10 வரை படிக்க போய் நிறைவேற்றாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தது எம்ஜிஆர். எங்க படத்தில் நடிச்சு கடன் அடிச்சது எங்க தலைமையும் தலைவரும். கடன் வாங்கி போட்டான். கருணாநிதி கடன் வாங்கி போட்டு வீடு கடன் முடிவு போச்சு. கேட்டுக்கிட்டேன் 14 லட்சம் ரூபாய் பாக்கி. அவன் வந்தா வீட்டுக்கு கருணாநிதி நீ கலைஞர்லாம் வெளியே வச்சிட்டோம், 14 லட்சம் ரூபாய் குடு இல்லை வெளியே போட்டான். உடனே தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு படத்தில் நடிச்சு அந்த காசை கொடுத்து கடனை அடைச்சு அதுக்கப்புறம் கோவலர் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மாவும் போட்ட பிச்சை தானே. இப்படிப்பட்ட குடும்பம் பிச்சைக்காரங்க குடும்பம். நீ எங்களை போய் சொல்ற எடப்பாடியை பார்த்தா எடப்பாடி அவரு ஊழல் நாயகன், ஊழல் முதலமைச்சர், ஊழல் மன்னன் பட்டம் கொடுக்கிறான். எங்களுக்கு பட்டம் கொடுக்க நீங்க ஊழல் சொன்னாலே திமுக தான், ஊழல் கட்சியினாலே திமுக தான், ஊழல் நாயகன் சொன்னாலே ஸ்டாலின் சொல்லி நாட்டு மக்கள் முடிவெடுத்தாச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான ஊழல் பண்ணாங்க. அண்ணாதிமுக காரணம் பொதுமக்களோ என்ன செய்ய தெரியுமா? ஒரு காட்டுல போய் ஒரு கடலை காட்டுல போய் ஒரு கடலை எடுத்து சாப்பிடணும்னா போய் தெரியாம போய் 2 கடலை பிடிச்சி சாப்பிட்டு வந்துடுவான். திமுக நினைச்சா இங்க இருந்தே மண்ணுக்குள்ளேயே கையை விட்டு கடலை மட்டும் விட்டுருவான். நம்மளால 2 கடலை செடியை பிடிங்கி 2 தட்டி 2 கடலை பிடித்து ஓரத்து போய் என்ன இந்த ஒரு கடலை செடி எடுத்திருக்கேன் சாப்பிட்டு இந்த வீதியை வச்சுட்டு கொடுத்துருக்கலாம்.
நம்ம பொதுமக்கள் நம்மளும். ஆனா நம்மளால செய்ய மாட்டான், பயந்து நடப்பான். திமுக கடல் செடி கடல் காட்டுல போய் காலை ஒரு 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 10 அடிக்கு பின்னாடியே கையை விட்டு உள்ள ஊருக்கே போய் கடலை மாதிரி எடுத்துருவான். செடி அப்படியே இருக்கும். கேட்டா சொல்லுவான், ஒரு செடி இருக்கா இல்லையா, ஒரு செடி இருக்கிற கடல் செடி நான் எப்படி கொடுக்க முடியும், கடல் செடி கடலை எப்படி கொடுக்க முடியும், நமக்கு தான் தெரியும். விசாரணை கமிஷன் அப்படித்தான் சொல்லுது, சர்க்காரிய ஊழல் கமிஷன் அப்படித்தான் சொல்லுது. விஞ்ஞான ரீதியான ஊழல். கடல் செடிக்கு உள்ள போய் மண்ணுக்குள்ள போய் கடலை எடுத்துட்டு விடுவோம். தொழிலே இல்லாம ஒழுங்கிட்டு போற பயிலுக்கு திமுக இங்க வந்து எஸ்பி வேலைப்படி சொல்றாங்க. சரி இப்படி போ, இங்க பூங்கொடின்னு ஒரு அம்மா வந்து இந்த ஊருக்கார கொண்டு சாமி பெருமாள் கோயில் சாமி, பெருமாள் கோயில் சாமியை அடைச்சி வச்சுட்டு நீ வாட்டி நிகழ்ச்சி நடத்துங்க. உனக்கு இந்த பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இல்லை, இந்த ஊருக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, தானே வந்து ஆப்ப மாறிக்கிட்டேன் சார் வந்துட்டேன். அந்த அம்மா என்ன இருக்குது, இந்த மனுவெல்லாம் வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டு அதை போல எஸ்பி வேலைப்பட்டு கொடுத்துட்டு போயிருக்கேன். அதைத்தான் நாங்க செய்யறோம், நீ எதுக்கு வந்து இருக்க அந்த அம்மா உடனே நீ என்ன கேட்க அந்த அம்மா போய் அடிச்சு. பூங்கொடிங்கிற பேர் வந்து ஏற்கனவே காலையில் கூட சொன்னேன். பூங்கொடிங்கிற பேர் வந்து 1001 படத்துல இருந்து 1001 எம்ஜிஆர் படத்துல புரட்சித்துறை அம்மாவுடைய பேர் பூங்கொடி. பிள்ளை நடிகர் நம்பியாரு கை வச்சுருவாரு சொல்லுவாங்க. ஒரே அறை யார ஸ்டாலின் அன்னைக்கு படத்துல எம்ஜிஆர் அடிப்பார் நம்பியார். இப்ப நீங்க பூங்கொடியை கையை வச்சிருக்க, வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சு போட்டேன், வைக்கக்கூடாத இடத்துல வாயை வச்சு போட்டேன், விவகாரத்தை விலைக்கு வாங்கி போட்டேன், பிடிச்சி பிடிமனை காலையில் ஈரோடுக்கு ஓடிட்டேன், அங்க ஓடி என்ன பேசுன்னு தெரியாம பிடி பதறி போய் நாசமா பேசிருக்கேன். இப்ப மாட்டிக்கிட்டேன். ஒரு விஷயத்துல எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா, தென்மாவட்டங்களுக்கு வகையா குங்குமத்தில் சிக்கிட்டாரு. இன்னும் அவங்களே வளைச்சு வளைச்சு அடிப்பாங்க, விட மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு முடிவு கொடுத்தோம். நான் இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், வேலுமணி சாதாரண விட மாட்டாரு, படிச்சு பட்டம் வாங்கினா எஸ்பி ஆக முடியும். இவர் பிறக்கும் போதே எஸ்பி ஆகுது. ஒன்றும் செய்ய முடியாது, இங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. களத்துல இறங்கி சில பேருக்கு பேச தெரியும், சில பேருக்கு எழுத தெரியும், சில பேருக்கு உழைக்க தெரியும். அப்படி உழைக்க தெரிஞ்ச ஒரு உத்தமன் ஒரு வீரர் கழகத்துக்கு சோதனை வந்த நேரத்தில், அம்மா இறந்த நேரத்தில், புறத்தில் அம்மாவை இறப்பு நேரத்தில், கழகம் சிக்கி சின்னாமன பட்டு விடுபட்டு நினைத்த நேரத்தில் கழகத்தின் ஆட்சியை அமைப்பதற்கு ஊன்றுகோலாக வீர தளபதியாக இருந்தவர் வேலுமணி அண்ணன் அவர்களும் தங்கமணி அண்ணன். இவருடைய செல்வாக்கை தகர்க்க வேண்டும். இவருடைய செல்வாக்கை, இவருடைய மக்கள் செல்வாக்கை தகர்ப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி தொண்டாமுத்துல வந்து களம் இறங்கியிருக்காரு. தொண்டாமுத்து நாங்க இங்க பேசுற பிரச்சார மீட்டிங் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முதல் பேசுறோம், ஒரு ஜெயிக்கிற தொகுதியில முதல் பேசுறோம். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது என்ற ஒரு வரலாற்றை படைக்க போற தொண்டாமுத்து தொகுதியில நாங்க பேசுறோம். இன்னைக்கு அருமையான நாள். தெரிஞ்சோ தெரியாமலோ நேற்று அவன் பேசுற நாள் கருணாள். சனி பேச்சு நமக்கு நல்லா இருக்கு, திமுக மோசமா போச்சு. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் நீ கவுன்சிலராவது ஜெயிக்க நினைச்சுன்னா திருநள்ளாறுல போய் சாமி உனக்கு நேரடியாக சரியில்லை. ஒரு சாதகத்தில் நாங்கள் பார்த்துக்கோம், ஒரு சாதகத்துல உனக்கு சரியான இல்லை, சனி திசை உனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. எடப்பாடியாருக்கு அருமையா இருக்கு, எஸ்பி வேலுமணிக்கு அருமையா இருக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு அருமையா இருக்கு, சட்டமன்ற அருமையா இருக்கு. திமுகவுக்கு தலைவிதியும் சரியில்லை, தலையெழுத்தும் சரியில்லை. நீ தப்பிச்சுக்கிற வேலையை பார்க்கணும்னா கோயில் உலகத்துல போய் ஒம்பளையால் அனுப்புவியோ, பிள்ளைய அனுப்புவியோ, போய் திருநள்ளாறுல போய் சாமி உனக்கு டயம் சரியில்லை, சாதக கட்ட உனக்கு சரியில்லை. 6 திசையும் உனக்கு ஒன்னா வந்து நிற்குது, நேரம் சரியில்லை, ஏழரை ஆரம்பிச்சு. அதனாலதான் தொண்டாமுத்து போட்டு வந்துருக்கு. சரி, நீ முதலமைச்சர் 4 மாசம் வச்சு வரப்போறீங்க இல்லையா? 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க சொல்ற கணக்கு நீ சொல்லி 2500 1000 எவ்வளவு? 5000. அந்த சொல்றாரு, ஏன் லூசு, 2500 ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடியாரு ஏழை மக்களுக்கு 2 கோடி 6 லட்சம் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு கொரோனா காலத்துல கஷ்டப்படுறாங்க. 7 நாள் வேலை கிடையாது, 4 நாள் வேலை இருக்கு, 3 நாள் வேலை இல்லை. அவருக்கு ஏதாவது கொடுக்கணுக்காக 2500 ரூபாய் ரொக்கமாகவும் முளைக்கருவு கொடுத்தது போய் இன்னைக்கு முழு கருவை கொடுத்து 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கிசுபுசு, ஆவி நெய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, என்னென்ன வேணுமோ அந்த எல்லாம் கொடுத்து பொங்கலை விட தாயே மகளே பொங்கலை வை 1000 2000 ரூபாய் தாரே வச்சு சாப்பிடு சொல்லி 2500 ரூபாய் கொடுத்து அள்ளி கொடுத்துட்டாரு. உனக்கு பாராட்ட மனம் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் மறுக்கல, அவர் பேசுற மாதிரி பேசுறேன், நான் மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா 5000 ரூபாய் சொல்றேன். 5000 எவ்வளவு வரணும்? 2000 ரூபாய் கொடுக்குறாங்க.
2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மீதி எவ்வளவு? 1500 ரூபாய். மீதி 1000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு? 5000 ரூபாய். பூசு பேல டீ மாஸ்டர் சொன்னா கூட நல்லா சொல்லுவாரா? கணக்கு கரெக்டா இருக்குதா? நீ கணக்கில் நீக்கிறது தெரியும், படுவிக்கிறது நீ மோசமான நீக்காத இருக்க. 2000 1500 ஒழுங்கா சொல்லி முடி. ஒரு 20 வருஷம் கழிச்சு உன்னை கூட பேசுறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்குள்ள வந்து பிரச்சாரத்துக்கு எங்க நீ பேசல. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவு எவ்வளவு அவங்க கேட்கிற மக்கள்கிட்ட அவங்க கூட நாயை பொத்தி சிரிக்கிறாங்க. 2000 1500 5000 இது 4000 ரூபாய் 4ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை சொல்லுதா? உன் கூடத்துல உட்கார்ந்த பிள்ளை சொல்லுது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஏன் நீ ஒரு சினிமா எடு, அதுக்கு நாங்கள் பெருமிஷன் தரோம். அந்த வேலுமணி எஸ்பி வேலுமணி சொல்லி நாங்களே பெருமிஷன் வாங்கி தரோம். அதுல முதலமைச்சர் நடி ஒரு சேரை போட்டுக்கிறோம். அதுல முதலமைச்சர் நடி அதை விட்டு போட்டுக்கிட்டு நீ வாட்டுக்கு 4 மாசம் கழிச்சு நான் தான் வர போறேன் விடுவனா? மிஸ்டர் வேலுமணி விடுவனா? ராஜேந்திர பாலாஜி விடுவனா? என்ன உடனே நாங்க விட்டா தானே மயிறு, உடனே விட மாட்டோம். எடப்பாடி அவங்க வந்து பெருந்தா நடந்துட்டாரு, அம்மா பெருந்தா நடந்துட்டாங்க. நாங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் நானும் தங்கமல்ல நான் பேசி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த பேர் நின்று விடக்கூடாது. இன்னும் போக்கும் சரியில்ல, பேச்சும் சரியில்லை, பிடத்தல் பேரா இருக்கான். பொய்யா சொல்ற வாயில் வந்தா ஒரு பொய் 2 பொய்யில 1000 பேர் சொல்றாங்க. இவன் சரிபட்டு வரமாட்டான்னு சொன்னேன். எப்ப? 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். விடுங்க, யாரையும் பழிவாங்க வேண்டாம், விடுங்க. பெருந்தா பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் வரான், இங்க வரைக்கும் வரான். அன்னைக்கே பிடிச்சி மாட்டி வகையாச்சு இருப்பாங்க பூரா. ஏங்க உள்ளாட்சித்துறை மந்திரி இருக்காருங்க. இதே உள்ளாட்சித்துறை மந்திரி 5 வருஷம் இருந்தது யாரு? 2006 2010 11 வரைக்கும் இவர் தானே. ஸ்டாலின் தானுங்க துணை முதலமைச்சர். எந்த ஊர்லயா லைட் போட்டையா? எந்த ஊர்லயா ரோடு ஓட்டையா? எந்த ஊர்லயா பாலம் கட்டலையா? இன்னைக்கு கிராமங்களோடு பாலங்கள், கிராமங்களோடு சாலைகள், எல்லா இடங்களும் வாரியார்கள். எவ்வளவு திட்டம் இங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, கூட்டுக்குடி திட்டங்கள் எங்க மாவட்டம்லாம் பாத்தீங்கன்னா இவரை வச்ச 2000 கோடி வாங்கிக்கிறீங்க மாவட்டத்தில். வீட்டுக்கு நாம பார்க்க போதெல்லாம் ஏதாவது பேப்பரோட போவேன். ஏன்னா காப்பு நகராட்சி, அர்கோடு நகராட்சி, வெள்ளூர் நகராட்சி 3 நகராட்சி யாரும் தண்ணீர்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே கூடு கொடுத்துட்டு இருக்கேன். அது இருக்குல்ல எஸ்டாவா? ஆமாண்ணே, தண்ணீர் இங்கிட்டு கிடைக்காத 6 கோடி இருக்கணும் வேணும்னு. அப்ப எவ்வளவு ரூபா? 440 கோடிங்க. 440 ஒரே ஒரு மாவட்டத்துக்கா? ஆமாண்ணே வேணும்னு. உடனே பாஸ் கவனிச்சுட்டு போவார் எடப்பாடி பாலாஜி கேட்கிற மாதிரி உடனே கட்டணத்தில் அறிவிப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தல் ஏங்கூர் திருத்தல் நகராட்சி, செவாசி நகராட்சி, ராஜவளி நகராட்சி, தொண்டாமுத்தூர் கூட்டு கொடுத்துட்டோம். தொண்டாமுத்தூர் ஏரியா ஒரு கிராமம் கூட்டு கொடுத்துட்டோம். அந்த கூட்டத்துக்கு 560 கோடி ஒதுக்கி வேலை முடிஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்கீங்க. எல்லா ஊர்லையும் சாலை வளர்த்துங்க. ஏங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு அமைச்சருங்க. நீங்க பார்த்தீங்க, நான் போயிட்டே இருக்கேன், பார்த்தா இருக்கேன். இப்படிலாம் போகும். இவரை பிடிச்சி கையையும் காலையும் பிடிச்சி இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க, சாவியை போடுறாங்க, இருக்கிறாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, வர 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 வாழ்த்து. இப்படி ஒரு மந்திரியா? நானும் போறேன் தள்ளாங்க, விடப்பாருங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பொறுமையும் பொக்கிஷமா இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காங்க. மக்கள்கிட்ட பொறுமையும் பொக்கிஷமா இருக்க. ஸ்டாலின் திமுக உங்க வேலையை கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நீங்க நினைச்ச என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நாங்க வேற இருக்கோம். இவங்களை பத்தி திமுக பத்தி வன்முறையும் திமுக ஒன்னா பிறந்தது. 2 அக்காலிச்சு மாதிரி, அண்ணன் மாதிரி. இவங்க பிரியவே மாட்டாங்க. இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அடிச்சாங்க. அடிச்சு போட்டு கருணாநிதி காட்டுறதுக்கு இந்திரா காந்திக்கு சேலை ஒரு ரத்தமா இருக்கு, நீங்க திமுக தொண்டர்கள் அடிச்சதான் காரணம் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்திரா காந்திக்கு வந்து சேலையில் உள்ள ரத்தம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் ரத்தம் சொல்லி பெண்களை இழிவுபடுத்தி பேசியவன் கருணாநிதி. அவன் பிள்ளை தானே, அவன் போட்ட குட்டி தானே, பாம்பு போட்ட பாம்பு குட்டி தானே போடும், அது புலிக்குட்டியா ஓடும். பாம்பு குட்டியை போட்டு போச்சு. இது விஷப்பாம்பு, மண்டலே அடிக்க வேண்டியதா, விஷப்பட புலிக்க வேண்டியா, வேற வழி இல்லை. இன்னும் பாத்துக்கிட்டு அண்ணா பழிவாக பாக்குறான். எம்ஜிஆர் சொன்ன பெருந்தன்மையானவன், எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. நீங்க கொரோனா காலத்துல பாருங்க, அம்மாவோட தொண்டை, எம்ஜிஆர் தொண்டை, அம்மாவோட தொண்டை, எடப்பாடி தொண்டை. கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 200 பேருக்கு அரிசி போய் கொடுப்பான், ஒரு 200 பேருக்கு ஒரு சாப்பாடு பாத்திரம் கொடுப்பான். எங்கேயாவது திமுக எங்கேயாவது யாருக்காவது ஒரு புளியோர பாத்திரம் கொடுத்துருக்கியா? இல்ல ஸ்டாலின் எங்கேயாவது ஒரு புளியோர பாத்திரத்துல ஒரு அரிசி பாத்திரம் கொடுத்துருக்கியா? ரூமுக்குள்ள வேளாச்சல வீட்டுல உட்காந்துக்கிட்டு காணொலி காட்சியில உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு முன்னாடி வந்து ஓடுது.
எது ஓடுது? திரை ஓடுது. அதுல வர்ற பொய்ய பூராங்க பீகார் புழுங்க எழுதி கொடுக்குறது பூரா படிக்கிறேன். ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமா இல்லையா? தொண்டாமுத்தல வந்துகிட்டு என்ன பேசணும், மதுரையில போனா என்ன பேசணும்னு பீகாருக்காரங்க தெரியுமாங்க? பீகார் அவர் பிரசாத் கிஷோர், இவருடைய தாய்மாமன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு தாய்மாமன். தாய்மாமன் கொடுத்துருக்கா இவனை சேர்க்க வைக்க. இவங்களுக்கு சொந்தமா மூளையே இல்லை. ஸ்டாலினுக்கு சொந்த மூளை இருந்துச்சுன்னா இவன் மூளையில பேசுவாங்க. துண்டு சீட்டு எல்லாம் படிக்கிறாங்க. நான் தான் படிக்கிற குறிப்பிட்ட படிப்பா செய்வோம். நீ எஸ்பி வேலுமணி பேனாரு என்னென்ன பாலங்கள், இத்தனை பகுதிக்கு பாலங்கள், இத்தனை இடத்துக்கு ரோடுகள், இத்தனை இத்தனை ஆறு இது கலையரங்கு கல்லூரிகள் சொன்னாரு. துண்டு சீட்டு படிச்சா சொன்னாரு, செஞ்சாரு சொன்னாரு. யாரும் இருக்கு, மனசுல இருக்கு, மண்டையில இருக்கு சொல்றாரு. போன்ற மண்டையில இல்ல, மனசுல இல்ல, ஒன்றும் செய்யவே இல்லையா? நீ என்ன பண்ணிருக்க? நாங்க எல்லாம் பாட்டு எழுதி பேர் வாங்கலாம், நீ குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்க. நீ பாட்டு எழுதப்பா, நீ ஒரு பாட்டு எழுதி காட்டு, மக்கள்கிட்ட காட்டு. இந்த பாட்டு நான் எழுதுன பாட்டு. நீ இரவல் பாட்டை கொடுத்து எங்கிட்ட படிக்காது, அதுக்கு நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். நீ பீகார் வார்த்தை எழுதி கொடுத்த பாட்டை இங்க பாடுனா நாங்க பரிசு கொடுக்க மாட்டோம். தொண்டாமுத்தூர் பகுதி மக்கள் விழிப்பான மக்கள், முழிப்பான மக்கள், வீரமான மக்கள், அன்பான மக்கள். கொங்கு சொன்னாலே நொங்கு மாதிரி இனிப்பானவர்கள். ஆனா நீர்னா நொங்கு மாதிரி சுத்திக்கூடாது. நீங்க ஏற்றி கூடி பேசுறீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தாலே இங்க பத்தி போட்டு இருப்பாங்க. திமுக ஆட்சி இருந்தாலே தொண்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 செய்வாங்க. அப்படிப்பட்ட வரலாற்று தரப்பிற்க எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், எடப்பாடியோட தொண்டர்கள், ஓபிஎஸ் தொண்டர்கள் நிரம்பிய பகுதி. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக கட்சியை வைத்திருப்பதிலே வல்லமையான தலைவனாக தலைமையாக திகழக்கூடியவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இங்க வந்து நீ ஆட்டம் போடாத. இங்க உனக்கு சரிதான். நீ எங்க ஜெயிக்க போற? நீ உனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு எங்க இருக்கு? கொங்கு மண்டலத்தில் உனக்கு வேலையே இல்லை ஆயிடுச்சு. இங்க 64 தொகுதியில உனக்கு வேலையால கட்டிட்டு போக வேண்டியதான். தென்மாவட்டத்தில் ஏதாவது பிடிக்கலான்னு பாக்குறேன். அங்கேயும் நாங்க விடி அடிக்க போறோம். நல்லா ஆப்பூச்சி அனுப்பிட போறோம். நீ டெல்டா மாவட்டத்தில் போய் ஏதாவது பிடிக்கலாமா? விவசாய பிரச்சனை பேசலாமா? விவசாய பிரச்சனை தூண்டி விடலாமா? மீத்தேனு இந்த தென்னு சொல்லி பார்த்தாரு போது நடப்பாடையாது. கொங்கு மண்டலத்தை இதுல டெல்டா மாவட்டத்தில் வேளாண் பாதுகாப்பு மாவட்டம் அறிவிச்சிட்டார். மண்டலம் வேளாண் துறை சார்ந்த தொழிலை தவிர எந்த தொழில் அங்கே ஏற்படுத்தப்படாது, செய்யப்படாது சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டு முடிச்சுக்க கூட அங்கேயும் ஆப்பூச்சிட்டாங்க. இப்ப திருச்சிக்கு ஒன்று கிழக்க போகவே முடியல. என்ன போய் காப்பாடு? இவர் ஒரு விவசாயி, எடப்பாடி ஒரு விவசாயி. பொய்யானவர். நீ விவசாயியா நடிக்கிற. உனக்கு என்ன தெரியும்? களை பறிச்சாயா, பயிர் எடுத்தாயா, கஞ்சி கிளை வந்தாயா, எங்களுடைய பெண்களுக்கு மஞ்சளுக்கு ஓட்டாயா? இல்ல நீ மாமனா மச்சா? உனக்கு ஓட்டு, விவசாயி ஓட்டு ஒண்ணு போட மாட்டான். இவனுக்கு எப்படி போடுவான்? எடப்பாடியார் வந்து அண்ணா இருப்பார், தம்பியா இருப்பார், மாமனா இருப்பார், மச்சானா இருப்பாரு. அவர் விவசாயி. அவர் கையில அவர் பயிரை எடுத்து அந்த பயிர் அறுக்கிற அந்த கச்சது அருவா அதை எடுத்து வச்சுக்கிற பாங்க பார்த்தீங்கன்னால அவர் விவசாயம் பண்ணியவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. உன் வேலை என்ன பண்ணி எங்க ஊர் பக்கம் தெக்க போயிட்டு லூஸ் பையன் பழனி ஊருக்கு விட்டுருக்காங்க. திண்ணையில உட்காந்துருக்காங்க. பனையை நாடாக நிறைய இருக்காங்க. பனைகள் இருக்கு. அந்த ஓட்டை கவர் பண்றாங்க. பழனி கொடுக்குறாங்க. பழனியை வந்து அந்த இதுல ஓலையில பழனியை சாப்பிடுறாங்க. தனிமொழி சாப்பிடுறது, இவரு சாப்பிடுறது. சாப்பிட்டு விஷம் என்ன ஸ்வீட் நிறைய போட்டீங்களா? சக்கரை போட்டீங்களா? ஏன்னா கூக 10 இனிக்குத்தானே தெரியும். அதுல இருந்தாண்டா கருப்புட்டி எடுக்கிறாங்க. அதுல இருந்தாண்டா கருப்புட்டி எடுக்கிறாங்க. கருப்பட்டி எடுக்கிறது தெரியாம நீ அதுல இனிக்குதான்னு கேட்கலையே. உன்னை வச்சு நான் என்ன பண்ணி தொலைக்கிறேன்? நீ இந்த நாட்டுக்கு எதிரி தலைவரா? இந்த நாட்டுக்கு எதிரி தலைவரா? நீ எதுக்கு எதிரி தலைவர் தெரியாம போச்சு. 10 இனிக்குது சிக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறேன். அங்க இருக்கிற பனையை ஊரா தலை வீதி இவனுக்கு கொண்டு பதில் கொடுத்து சத்து எடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆள் நீ இருந்தேன்னு கேட்டேன். நானும் இருந்தேன். என்ன நான் குடுக்க பக்கத்துல குடும்ப நான் இருந்தேன். லூசு மாதிரி கேட்கறாங்க. சக்கரை ஓட்டிக்கலாம்னு கேட்கறாங்க. அவன் பனையில ஏறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பனை நெஞ்செல்லாம் அழுத்து அதுல ஏறி பனையை சீவி ஓலையை விளக்கி கலையத்தை கெட்டி 10 இறக்கி கொண்டு வந்து சுண்ணாம்பு போட்டு 10 ஆகி கொண்டு வந்து கொடுத்தா நீ சக்கரை போட்டுக்கான்னு என்ன தொழில யாரு பண்றா, எது பண்றா, எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு அரண்மனைக்குள்ளேயே வளர்ந்துட்டு கர்நாடக கொள்ளையடிச்ச பணத்திலேயே கும்மி அடிச்சுட்டு கும்பியாட்டம் போட்டு உலகமே தெரியாம ஒரு புழு பூச்சி மாதிரி வளர்ந்துட்டு நீ இருக்கிறோட பூரா குற்றவாளி ஆக்கிடுச்சுன்னா உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னுடைய ஆட்சி காலத்துல சொன்னார ஈழத்தமிழ் படுகொலை, புள்ளிவாய்க்கால் படுகொலை
கொடூரமான கொலை. 2 லட்சம் பேர் முள்ளிவாய்க்கால் செத்தானே தமிழன், ஈழ தமிழன். மால் வறுக்கப்பட்டு பெண்கள் கைகால் வெட்டப்பட்டு சுடப்பட்டு பச்சை குழந்தைகள் துள்ள துணிக்க சுட்டு கொல்லப்பட்டார்களே, உயிருக்கு போராடவர்களே குழி தோண்டி புதைக்கப்பட்டார்களே, அதற்கு காரணமான களவாணிப்பை யாரு? இந்த ஸ்டாலின் தான். அன்னைக்கு துணைமுகத்தினால தான் சொல்றான் அப்பாட்ட போய் சிதம்பரம் அறிவிச்சிட்டாரு, போர் நிறுத்தம் மணியாச்சு, இலங்கையில லவணியாவோட போர் நிறுத்தம் மணியாச்சு, முள்ளிவாய்க்கால் போர் நிறுத்தம் மணியாச்சு, தமிழர்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அதனால இன்னொருத்த கைவிடுங்க அப்பான்னு சொல்லி சொல்ல போய் இந்த ஆள் பேச்ச நம்பி அந்த கலைஞரும் மகனே சொல்லிட்டானே துணைமுகம் சொல்லி உடனடியே அறிஞ்சா கைவிட்டார். உண்ணாவிரத்தை கைவிட்டு போர் நிறுத்தம் ஏற்படும் சொன்ன உடனே கருணாநிதி சொன்ன பேச்சை கேட்டு ஈழத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் முள்ளிவாய்க்கால் இருக்கிற மக்கள் கூட பதுங்கு குழியில படுத்து கிடந்தாங்க, பறஞ்சு கிடந்தான், பிள்ளை குட்டியோட படுத்து கிடந்தான். அவன் என்னையா பாவம் பண்ண பேச்சை நம்பி ரேடியோல கேட்டானையா கருணாநிதி சொல்லிட்டாரு, முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அது சொல்றத மன்மோகன் சிங் கேட்பாரு, சோனியா காந்தி கேட்பாரு சொல்லி நம்பி நேயர் வந்து பூரா ஒத்துக்குண்ட ஓட்டு ராஜபக்ச அரசு கொன்னதா இல்லையா? அந்த கொலைவலிக்கு அந்த பாதத்துக்கு காரணமான கட்சி திமுகவும் காங்கிரஸ். நீங்க கேட்கணும், எந்த முகத்தோட ஓட்டு கேட்டு வர எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை அறுத்தறிந்த ஸ்டாலினே, நீ ஓட்டு கேட்டு ஊட்ட வராது எல்லாம் மறந்துட்டு நினைக்கிறான். 10 வருஷம் 12 வருஷம் ஆட்சி எல்லாம் மறந்துட்டாங்க, மக்கள் மறந்துட்டாங்க. யாரும் மறக்கல. இப்ப இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் நினைச்சிட்டு இருக்கான். முள்ளிவாய்க்கால் படுகொலை பிரபாகர மகன், கேப்டன் பிரபாகர மகன் என்னையா செஞ்சான்? நெஞ்சில துப்பாக்கிட்டு பிஸ்கட்டை போட்டு சுட்டு கொண்டையா? அது காரணம் யாரு? திமுக காங்கிரஸ். இவன் வளர்ந்தா புலி ஆயிடுவான், பிரபாகரன் ஆயிடுவான், கொண்டு விடாதுன்னு சொல்லி இங்கிருந்து போன உத்தரவுகள் அடிப்படையில் தானே ஒரு பிரபாகரனை கொள்வதற்காக 2 லட்சம் அப்பாவி தமிழர்களை படுகொலை செய்ய திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. சிரிச்சு பார்க்க வேண்டும். அதிமுக கட்சி அற்புதமான கட்சி. எம்ஜிஆர் புனித எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், வன்முறை சந்தித்து பழக்கப்பட்ட இயக்கம், திமுகவில் பழிவாங்கப்பட்டு வன்முறை சந்தித்து அதன் மீது மக்கள் மீது கொண்ட பற்றால் வளர்ந்த இயக்கம் அதிமுக. பத்திரம் உண்டு ஆறுமுகம், பூலாவர் சுகுமாரன், மானாமர் ராஜேந்திரன், எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்ட சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதிமுக வளர்ச்சிக்காக. அந்த இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம், அவர் விதை போட்ட இயக்கம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்மாவால் விருட்சகமாக வளர்க்கப்பட்டு எடப்பாடியார் ஓபிஎஸ்ஆர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தை அழிக்க நினைக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலினை நாம் இந்த தேர்தலோடு திமுகவுடைய கதையை முடிக்கணும். திமுக கதையை சோனியை முடிச்சிடணும், விடவே கூடாது. ஏன் கேட்ட திமுக காரனை வெளியே விட்டா, இனிமே விட்டா இன்னும் என்னென்ன போய் சொல்லான்னு தெரியல. இங்க இருந்து சென்னையில இருந்து அமெரிக்கா வரைக்கும் சுத்திச்சுக்கானா, இங்கிட்டு மாலப்பதற்கு ஒரு தீவு வச்சிருக்காங்க, ஒரு தீவு, அதுதான் பணத்தை பூரா பதிவு வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி தூக்கி வளர்க்கல, 1.5 லட்சம் கோடி பல்கி வாழான்னு ஒரு புரோக்கர் வந்து ஸ்டாலினை வந்து அண்ணா அறிவாளத்தில் பார்க்கிறார். பல்கி வாழ சாய் பல்வாவா, ஏதோ ஒரு பல்வா வடநாடுக்கார வர, ஏதோ ஒரு பல்வா வந்துட்டான், வந்து பேசுறான். இவன் சொல்றான் கலைஞர் டிவி ஆரம்பிக்க போறேன், 200 ரூபா முத கொடுங்க. உடனே ராசா கூட இருக்காரு. யாரு? ராசா மாப்பிள்ள. நீ தப்பா நினைக்க, நான் கண்ணா சொல்றேன். ஸ்டாலினுடைய மாப்பிள்ள, கொண்டு விட்ட மாப்பிள்ள, சொந்தக்காரன் கொண்டு விட்ட மாப்பிள்ள, அது வேற விஷயம். அது போல, அது அவங்க இஷ்டம், அது அவங்க பர்சனல். நம்ம வீட்டு போகணும், அது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சகஜம், அது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய மேட்டு கிடையாது. ஏன்னா ராசாவை கூப்பிட்டு 200 கோடி கொடுக்க மாப்பிள்ளைன்னு சொன்ன முடியும். ராசா சரி சொல்லி கொடுத்துருவோம். எவ்வளோ 200 கோடி கொடுத்தாரு. 200 கோடி ஏன் சார் பாக்கெட் பண்ணி தான் இருக்கு. உடனே 200 கோடி கொடுத்தாங்க. கலைஞர் ஆரம்பிக்கிறாங்க. கூட உட்காந்து வேடிக்கை பார்த்து யாருன்னா சாதிக் பாட்சா, ராஜாவுடைய ஃப்ரெண்டு சாதிக் பாட்சா. திமுக மேல கேஸ் வந்த முடியும், எல்லா பேரும் சேர்ந்து சாட்சி சொல்லிட்டாங்க. சிபிஐ போய் 200 கோடி ரூபாய் வந்து ஸ்டாலின் நான் கொடுத்தோம், 1 லட்சம் கோடி வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல இருக்கு, ராசாவுக்கு ஸ்டாலின் கிட்ட எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால சிபிஐ கோர்ட்ல அபிடவிட் தாக்கல் பண்ணிடுச்சு. அபிடவிட் தாக்கல் பண்ணி கோர்ட்ல படி ஏறி சாதிக் பாட்சா சொல்லிவாருக்காக அழுத்தம் கொடுத்து ராத்திரி பகல் உறக்க விடாம அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டுனீங்களா இல்லையா? நீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் சாதிக் பாட்சா குடும்பம் அவருடைய மனைவி கண்ணீரோடு ரோட்ல இருந்து பேட்டி கொடுக்குது. சாதிக் பாட்சா மனைவி, என் குடும்பத்தின் இந்த சூழ்நிலைக்கு காரணம் திமுக, சாதிக் பாட்சா, ஸ்டாலின், ராஜா, ஸ்டாலின், இவங்க எல்லாம் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர். இஸ்லாமியருக்கு புல்லா போட்டு ஏமாத்துறாங்க, இந்துக்களுக்கு பொட்டை வச்சு ஏமாத்த பாக்குறாங்க, கிறிஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஜெபம் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா ஸ்டாலின் துணூரை பூசுவான், திமுக கூட்டணி கட்சிக்காரங்க துணூரை பூசுவான். இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு
திருட்டு பயிர்க திமுகங்க நம்பிடுறாங்க, ஏமாத்துக்காரங்க. ஒண்ணு செய்வான், தேவ சமாதியில போய் நினைவரத்துல போய் இருந்துச்சுன்னா திண்ணை பூசி அங்கனே அழிச்சு டிவிக்கார எடுத்து பார்க்கலாம். லூஸ் போய் முன்னாடி கூட டிவி இருக்கு தெரியாம பூரா இப்ப செல்ல என்ன வேணா எடுத்துக்கிட்டீங்க. செல்ல உட்காந்து பாருங்க 100 செல்லு பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது வாய் உடனே பார்த்தா கூட அடுத்த நிமிஷம் போட்டுருவாங்க. ஏன்னா அப்படி இருக்கு. திண்ணீர் அழிக்கிறத பெரியார் வச்சுட்டு சைஸா அழிச்சான். நீ உகர அழிக்கிறத பார்த்து டிவியில் வந்துருச்சு. பூரா இருக்க தேவை சொல்ல கூட நீ வெறி கூட்டு விளக்கி வாடா மகனே உனக்கு ஆப் அடிக்கிறதா எங்க போனாலும் சரிதான். இந்துக்களை பூரா கேவலப்படுத்துது, மாரியம்மாவை கேவலப்படுத்துது, காளியம்மா சாமியை கேவலப்படுத்துது, பெருமாளை என்ன பொம்மை சாமி பிற போய் இருக்கிற என்ன மைக்கிற ஓடுறாங்க. இந்துக்கள் எதுக்கு ஓட்டுக்கள்? இந்துக்கள் ஓட்டு உனக்கு கிழிக்குது, எங்க கடவுள் உனக்கு கசக்குதோ? நீ வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லு போட்டுவாங்க பயிர் போட்டுவான்னு எழுதுறது என்ன பண்றாங்க? ஏன் தெரிவிங்க போட்டுவாங்க அப்படின்னா அவங்க முறையில வந்து போட்டுவாங்க. ஏன்னு கேளுங்க, அங்க வந்து இளைஞர்கள் தீவிரமான இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம மாதிரி சகித்திருந்தாலும் எல்லாத்திலும் இருக்கணும். இந்துவ சகித்துமே இருக்கணும். அங்க மட்டும் போயிட்டு சத்தமுடா பேசிட்டு குள்ளா வச்சு நடிச்சுட்டு வந்துருக்கு. அங்க இஸ்லாமிய மக்களும் ஏமாத்தான். இஸ்லாமியருக்கு உண்மையான பாதுகாப்பு யாருன்னா அது அண்ணாதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி தான். எடப்பாடி தான் பாதுகாப்பு. இஸ்லாமிய ராமநாதத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தலைவர்களும் வந்து பாக்குறாங்க. பிஜேபிக்கு குடிச்சதுனால இஸ்லாமிய வரமாட்டேன்னு யாரும் சொல்லையே. எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியே தெளிவா சொல்லிட்டாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை வேட்டி ஓடுது, கூட்டணி துண்டு ஓடுது சொல்லிட்டாரா இல்லையா? கொள்கைப்படி நாங்கள் சரியாக இருப்போம். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களையும் ஒரே அணியில் எடுத்து வைத்து நாங்கள் பார்ப்போம். அரசு பாதுகாக்கும். அம்மாவுடைய வழியில் எம்ஜிஆர் வழியில் நாங்கள் பாதுகாக்கும் சொல்லி எடப்பாடி அருமையா சொல்றாரு. பிரச்சாரத்துக்கு போறாரு. போறதுல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. நீ போறதுல ஊரா பார்த்தீங்கன்னா நீ எங்க போனாலும் பிரச்சனை. ஊர் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு எந்த ஊர் கேட்டுக்க நீ எந்த ஊரு ஊரே தெரியாம இந்த ஊர் வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பூங்குடி பிரச்சனை நீ உலக முழுக்க பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிப்பாரு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பூங்குடி பிரச்சனை வச்சு திமுக அழிச்சு விடாங்க போல முடிஞ்சு வச்சு திமுக இனிமே வந்து தேரவே தேராது, முடிஞ்சு வச்சு. இவர் முதலமைச்சர் ஆவாராம், எங்களெல்லாம் குடிச்சு உள்ள ஓடுறான். நாங்கெல்லாம் எங்க இழிச்சா வாங்க நீ வந்து குடிச்சு ஓடுறது உனக்கே இவ்வளவு இருக்குன்னா நீ தோப்பா குடிக்காரனுக்கு நாங்கெல்லாம் ஒற்றை குடிக்காருங்க. தோப்பா குடிக்கு நீ வந்து பேசும்போது நாங்க ஒற்றை முடிய உளுத்து விட்டு அப்படியே துணி விட்டு வந்துடுறா அப்படியே திருட்டு வருவோம். மாறி குற்றாலத்து கூப்பிடாதுவாங்க. குற்றாலத்துக்கு வாங்கி குற்றாலத்து குடிச்சுவா பாப்போம். யாரும் தெரியாது, யாரு அடையாளம் தெரியாது. நானே 8 மணி போனோம்னா அன்னைக்கு நாங்களா வருவோம். நீ யாரோ வருவோம், யாரோ வாங்கி. அதனால நீ வந்து இதெல்லாம் பேசாத. தரம் அறிஞ்சு தகுதி அறிஞ்சு பேசு. நீ செய்யற வேலையெல்லாம் நாங்க வந்து சில நேரத்தில் வந்து யாரையும் எங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன நினைக்கிறதுமா நம்ம எங்களுக்கு சொல்லுவார். ஏ தம்பி நான் சொல்றதை கேளப்பா, தேவைன்னா பிரச்சனை ஒன்று பேசாத. நீ தேவையில்லாம யாரும் டென்ஷனா பேசாத, யாரை பத்தி பேசாத. நீ சொன்னா கேட்க மாட்டியா? இப்படி ஒரு முதலமைச்சருங்க. யாரை பத்தி பேச அவன் பேசுறா பேசி போற விடு. அவங்க பேசுறத அவங்க பொழப்பு விடு. நல்லது செய்வோம், மக்கள் நல்லது செய்வோம், மக்களுக்கு தெரியுப்பா, உண்மை தெரியுப்பா. அவங்க ஓடி போடுவாங்கப்பா, நம்மளுடைய செயல்பாடு அவங்க பிடிக்கும்பா. அம்மா யாரும் சொல்லிட்டாங்கப்பா. இப்படி சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் எங்களுடைய எடப்பாடியார். 2022 ரெண்டாவது ஜெயிக்க போகுதுங்க. திரும்ப 3வது முறை ஆண்டடிச்சு ஆளுநர் நடந்து வரப்போகுது. நீ செஞ்ச குறையெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம். நான் அண்ணன் வேலுமணி சொல்றேன். ஒரு விசாரணை கமிஷன் திமுக மேல வைங்க. அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கு, இங்க பூங்குடி அடிச்ச கேஸ், பனிமலர் கொலை வழக்கு, பனிமலர் தானே பால்மலர் கொலை வழக்கு, இந்த தற்கொலை சாதிக்கப்பட்ட தற்கொலை வழக்கு எல்லாத்துக்கும் கமிஷன் போட்டு அந்த கமிஷனுக்கு எனக்கு தலைவர் போடுறேன். உண்டுனே பாவம். வேற எனக்கு ஒண்ணு வேண்டாம், வேற ஆசையே இல்லை. இவன் முகமூடிய கிழிக்கணும். அண்ணா நகர் ரமேஷ் எப்படி செத்தான், அவன் குடும்பத்தோட எப்படி செத்தான், இந்த பிள்ளை எப்படி பனிமலரா அது எப்படி செத்துச்சு, பூமுடிய பால்மலர் எப்படி செத்துச்சு. நீ செத்து நிறைய பேரை கொண்டிருக்கேன். அதனால கரிசியில வரமாட்டேன். மொத்தமா ஒரு வருஷம் திமுக ஆட்சியில ஸ்டாலின் செய்த தவறுகளுக்காக நடக்கக்கூடிய விசாரணை கமிஷன் அந்த குழு தலைவரை என்னை போட்டு நான் சரியான முறையில் நியாயமான முறையில் நல்ல முறையில் விசாரிச்சு
சூப்பரா விசாரிச்சு உங்ககிட்ட வந்து அவரை விட்டு தாக்க முடியும். நீங்க அவரை மன்னிச்சு விட்டாலும் விடுங்க, தண்டனை விட்டாங்க நீங்க மன்னிச்சுடுங்க. நீங்க வந்து பெருந்தன்மையா இருக்கி கொங்குமலத்து மக்கள், கொங்குமலத்து தலைவர்கள் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள், ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. ஆனா தயவு செய்து நான் கொடுக்குற அவிடவட்டை வாங்கி நடவடிக்கை எடுத்து சொல்லி பொள்ளாச்சி கொடுத்துருங்க. துணைத்தோடு கொடுங்க, தலைவர்கிட்ட கூட வேணும், துணைத்தோடு கொடுங்க. அவர் பார்த்து நடவடிக்கை எடுத்து இவங்க சிண்டெல்லாம் இழுத்து பிடிச்சி அழுத்து எல்லாமே அவர் பார்த்துருவாங்க. ஏன்னா 40 வருஷம் இந்த கட்சியில பாடுபட்டு இருக்கிற 3வது தலைமுறை சந்திக்கிற ஒரு தலைவர் கொடுங்க. ஸ்டாலின் எங்க போனாலும் தில்லு முள்ளு திருடுத்தனம், இவங்க ட்ரெயின்ல வந்தாலும் திருட்டு. எங்க ஊருக்கு வந்துங்க எம்பிஎஸ் நேரத்தில் சைக்கிள் வந்தாங்க. சைக்கிள்ல வந்து அப்படியே எங்க ஊர் சாச்சாவுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சைக்கிள் வந்தாங்க. வந்தவொடனே தேவசில பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு. தேவசில பாய் எங்க அப்பா எப்படி எங்களை உயிரா இருக்கும். நான் பாய் முஸ்லீம் கூட அப்படி தான் கூட என்ன பிள்ளைங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு உறவு இருக்கும், முஸ்லீம் மாக்கும் பாய்க்கு ஒரு உறவு இருக்கும். அதனால என்ன வந்து அவங்க கிடைக்கும் நம்ம பிள்ளை தான் வச்சுருக்காங்க. அது எங்க ஊர்ல என் பிள்ளைன்றாங்க, எனக்கு பற்றி நல்லா வச்சுக்கிறாங்க. எல்லா ஜமாத்தும் எனக்கு உரிய மரியாதை உண்டு. வந்த பாய்களில் வந்து எழுதியிருக்காங்க, டக்கு நல்ல டீ கடை எங்க கிடைக்கும் ஸ்டாலின் வரும்போது சைக்கிள் வரல அங்க பாய்களில் போனால் அருமையாக கிடைக்கும். அப்படியே பாய் எடுக்க போவோம், உடனே போவோம் அப்படின்னு தேவசில முன்னாடி கூட இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி முஸ்லீம் ஏரியா. டீ கடையில் நிப்பாட்டி டீ போடுங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்து டிவிக்காரெல்லாம் படம் எடுக்கிறாங்க. டீ குடிக்கிறாங்க. டிவியெல்லாம் படம் எடுக்கட்டும். வந்து அவரு டீ மாஸ்டர் டீ அடிக்கிறாரு, ஓனரே டீ அடிக்கிறார். அப்பவே டீ அடி, பாயே டீ அடிக்கிறார். அடிச்சு இஸ்லாமிய மகனே இஸ்லாமிய சமாஜ் டீ அடிச்சு அருமையா டீயை போட்டு 10 டீயா கொடுத்துருக்காங்க. ஒரு 200 டீ போயிட்டு இருக்கு. 200 டீ போயிட்டு சுட சுட வந்து போண்டா வடம், கொலவடி வடம் இந்த இடத்துல கிடைக்கும். எங்க ஊர்ல விடிய விடிய இருப்பாங்க கொண்டா வடம் பாய் வடம். அங்க ஒரு 200 பேர் ஆளுக்கு 2 கொண்ட போனது கோயிலுக்கு பூரா காஞ்ச இருந்து மாறு கம்பளம் மாதிரி அந்த வாசல் ஏன்னா திண்டு போட்டு அவன் கடைக்கார அங்கே வெளியே கொடுக்குறான். அப்போ பூரா வரை தீர்ந்து வச்சு, பாலும் தீர்ந்து வச்சு, டீயும் முடிஞ்சு வச்சு. டீ சூப்பர், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, போயிட்டு வரட்டுமா? போயிட்டா இன்னும் கடைக்காரன் அப்பு கடைக்கு பக்கத்துல பையனை கூப்பிட்டு காசு வாங்கடா, எல்லாருமே போறாங்க, எல்லாருமே போறாங்க, காசு வாங்கடா. ஏன்னா மொத்தம் 1000 ரூபாய் காசு வாங்கினாங்க. யார்கிட்ட போய் காசு வாங்க? ஒவ்வொருத்தரா போக பின்னாடி இருக்கிற பாரு, பின்னாடி இருக்கிற பாரு, கடைசி ஆள் வரைக்கும் போயிட்டான், திருத்தல் வரைக்கும். இவன் காசு வாங்கணும். விடியும்னா காலையில் என் வீட்டுக்கு வந்தாங்க பாய், டீ கடை பாய் என் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பொண்ணு நேற்று கதை தெரிய மாட்டாங்க, கேள்விப்பட்ட பொண்ணு இன்னும் ரொம்ப சாப்பிட்டு முடியாது, அவங்களுக்கு காசு கொடுக்க அவனுக்கு காசு கொடுக்க நீ விடுங்க. இது 7 ரூபாய்க்கு நீ காசு டீயும் வரையும் அங்க ஒரு 7 ரூபாய் நீ தான் தோதிங்க முடிய இங்க நீ தான் அமைச்சரு ஒழுங்க காசு ஏன் கொடுங்க. எவனுக்குனாலும் ரூபா ஓனதான் கேட்பேன். எவன் யாருனாலும் ஏன் வாங்கிக்கோ, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனை. அப்போ எனக்கு 1000 ரூபாய் போச்சுன்னா என் முன்னாடி வீட்டுக்கு விட மாட்டான், பாத்துக்கா வீட்டுக்கு விட மாட்டான். சண்டைக்கு வருவா, உங்க ஆத்தா சண்டைக்கு வருவா, பாத்துக்கோ 1000 ரூபாய் கொடு, உன் தொகுதியில நின்று போய்க்காங்க. நான் எவ்வளவு சொல்றேன், சாட்சி கோர்ட்ல கூட ஏற்கனவே சொல்றேன், சுட்டு கொடுத்தா போயிட்டு ஸ்டாலின் சொல்றேன் அப்படிங்கிற. வேற என்ன செய்ய, நான் ரூபாய் கொடுத்து இனிமேல் இந்த பேரை நம்பி டீயே கொடுக்காது. இப்ப எங்க ஊருக்காரங்க கூட முடிவு வச்சாங்க, திமுக தரவடி கட்டி ஓட்டுக்குள்ள போனா பாப்பா டீ சாப்பிடுறியா, இட்லி சாப்பிடுறியா, இட்லி இல்ல முடிஞ்சு வச்சு, டீ முடிஞ்சு வச்சு. பிரியாணி கடைக்கு போறாங்க. எலும்பு இருக்கிற பிரியாணி இருக்கா, கறி இருக்கா, பிரியாணி நிப்பாட்டுங்க. பிரியாணி கடை பிரியாணியோ நிப்பாட்டு என்னதான் இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்லை, சட்டி தான் இருக்கு, சட்டி வெறிச்சிட்டியா இருக்கு. என்ன ஏதாவது போட மாட்டியா? 5 மணிக்கு மேலே போடுவோம். இப்போ இல்லை, போயிட்டாங்க. திமுக எங்க ஊருக்கார எங்க மாவட்டத்துல யாரும் வளையம் கொடுக்க மாட்டான், டீ கொடுக்க மாட்டான், பிரியாணி கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்ட டிவியில கூட பாக்குறேன், பிரியாணி கடைக்கு போறாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, துட்டு கட்டா முடிஞ்சவே கொடுத்தாங்க. கொடுங்க. அதை கர்நாடகத்துல 2 வியாபாரம் பார்த்து கஞ்சி குடிக்க வைக்கிறேன். 10 பேர் போய் சாப்பிட்டு போட்டு துட்டு காட்ட மாட்டேன்னா, துட்டு காட்டு 4 மாதத்துல எங்க தளபதி தான் முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? சரி சரி தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கியா? ஆளுநா முதலமைச்சர் 4 மாதத்துக்கு ரூபாய் வேப்பாடிக்கு குத்துறான். அவன் சொல்றான், நீ விளங்கவே மாட்டான், நீ விளங்கவே மாட்டான், ஏவத்தால நீ அடிக்கணும். பூரா அந்த அழகு நிலையத்துல பெண்கள் வந்து பெண்களுக்கான அழகு நிலையம் இருக்குங்க. அங்க இவருக்கு என்னங்க ஆண்கள் வெள்ள பாருங்க, அங்க போயிட்டு பவுடர் போடுங்க. மூஞ்சி அவங்க அங்க இருக்க பெண்கள் மூஞ்சியே சரியில்லை, என்ன பவுடர் போட்டாலும் வெள்ளையா மாட்டேன், என்ன கிருமி போட்டாலும் நீ சிவப்பாக மாட்டேன், உனக்கு மீசியம் சேரல, ஒன்றும் சேரல, எனக்கு டோப்ப முடியும். யார் மாதிரி வைக்கிறேன், ஸ்டாலின் மாதிரி வைக்க முன்னாடி எப்படி சரி வச்சுக்கலாம். எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது.
நாங்க பெண்களுக்கு தான் நாங்க வந்து சிகை அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்களை கூட அடிக்கிறோம். அழகு அழகு நிலையத்துல உள்ள போய் அடிக்கிறான். டிவியில வச்சா இல்லையா எல்லாம் பாத்தீங்களா? இப்படி பேலா இருக்காங்க. திருப்பதி என்ன செஞ்சா அடிக்கிறாங்க, எங்க போனா அடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அரசாணை வெளியிட்டு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து அண்ணாதிமுக காட்சி அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும் போது ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. இவங்க ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க. 2500 ரூபா முதலமைச்சர் எடப்பாடியாரு யாரும் கேட்கவே இல்லையே. யாரும் சட்டசபையில் கேட்டாங்களா? 2000 ரூபா திமுக கலைஞருக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. மொழிக்காரும் கொடுப்பாரு. ஒரு கரும் கொடுப்பாரு 100 ரூபாய்க்கு. அம்மா தான் மாற்றி 200 300 500 ஆக்குனாங்க. எடப்பாடி 1000 ஆக்குனாரு. அவர் 50 ரூபாயா காசு கொடுக்கல கஞ்சப்படுகிறார். கொடுக்கவே இல்லையா? ஒண்ணுமே கொடுக்கலையா? படிப்படியா நம்ம தான் கூட்டி கூட்டி எடப்பாடி 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப 2500 ரூபாய். நாளைக்கு காலையில் இடம் சொல்லிட்டாரு. நம்ம ஆளு கூட எல்லா இடத்துலையும் கொடுங்க. யார் கடைக்காரங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதிகாரிங்க 5 தாள் 5 தாள் பார்த்துக்கணும். 2000 ரூபாய் 5 தாள் 5 தாள் 2000 கொடுத்தா ஒரு 2000 தாள் ஒரு 5 தாள் 2500 ரூபாய் முழு கரும்பு வாங்கிக்கோ. கொத்து முறையோட கரும்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கை பொங்கலை சிறப்பா கொண்டாரு. தாய் மக்களே எடப்பாடி கொடுக்கிறார். இன்னைக்கு 7.5% இட ஒதுக்கீடு. ஏழை மாணவர்கள் கிராமத்து மாணவர்கள் இந்த தொண்டாமத்தில் படிக்கிற பிள்ளை அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைக்கு நீட் தேர்வு வெற்றி பெற முடியாது. அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் படிச்சிருக்கோம், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கோம், அரசு பள்ளியில் படிச்சிருக்கோம். உடனே ஸ்டாலின் முடிச்சான் நீட் தேர்வு ரத்து செய்ய, நீட் தேர்வு ரத்து செய்ய. அது மத்திய அரசு திட்டம். அங்க கையெழுத்து போட்ட இந்த பதவி தான். இவங்க சென்ட்ரல் முடிச்சா இருக்கும்போது கையெழுத்து போட்டு இங்க குளிக்கிறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு தான் விளக்க சொல்ல? 8 கோடி பேர்த்து விளக்க சொல்லி விளக்க சொல்லி நமக்கு வாய்தா வச்சு போச்சு. இவன் ஒரே நாள குடிச்சிட்டு போயிட்டான். அதே மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் ஊழல். என்னடா எந்த பஞ்சாயத்துல 1 கோடி ரூபாய் இருக்கு? 1 கோடி ரூபாய் ஊழல்னா எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டு. இப்படி அநியாயம். இன்னைக்கு நீட் தேர்வு பிள்ளைகளாம் தமிழ் பிள்ளைகளை படிக்க முடியல ஸ்டாலின் அலைக்காடு போட்டான். சிந்திச்சாரு யார்? எடப்பாடி யாருமே சிந்திக்காத சிந்திச்சாரு. ஸ்டாலின் கேட்கல, கோரிக்கை விடல, சட்டமன்றத்தில் பேசல, வெளியில் இருக்கிற தலைவர்கள் பேசல, யாருமே சொல்லல. 7.5% இட ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வு வெற்றி பெற்றால் போதும், அவர்களுக்கு மெடிக்கல் சீட் உண்டு என்று சொல்லி அதற்கான பணத்தையும் கட்ட உத்தரவிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு 313 பிள்ளைங்க இன்னைக்கு மெடிக்கல் சீட் வாங்கி டாக்டர் போகுது. அடுத்த வருஷம் 449 பிள்ளைங்க 450 பிள்ளைங்க படிக்கும் போது மெடிக்கல் சீட்டுக்கு தமிழர்கள் போறாங்க. எங்க ஊர்ல சிவாஜி பட்டாசாலை வளர்க்கிற பிள்ளைகள் போகும்போது இங்க விவசாயம் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் போகும்போது கிடைக்காது நினைச்ச கனவுகளை எல்லாம் நனவாக்கிய தலைவர் எடப்பாடியா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை, புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவு, ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய தலைவி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். 7.5% இட ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சந்தோஷம். அது மட்டுமா? கொரோனா பிரச்சனை, காலேஜ் மூடியாச்சு, ஸ்கூல் மூடியாச்சு. இந்த வருஷம் வீணா போய் நினைச்சாங்க. பார்த்தார் எடப்பாடி ஆல் பாஸ் பூராத்தையும் பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் படிக்கிட்டோம். எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க. மாணவ சமுதாய மத்தியில் ஒரு எழுச்சியாகி போச்சு. கஷ்டப்படுற நேரத்தில் அவருக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுக்கிறவன் தாண்டா உண்மையான தலைவன். எல்லா கறிச்சோறு சாப்பிட்டு படுத்துக்கிறது பிரியாணி சாப்பிட தலைவர் கிடையாது. கஷ்டப்படுற நேரத்தில் கொரோனா நேரத்தில் எல்லோருக்கும் உதவி செஞ்ச தலைவர் முதல்வர் எடப்பாடியா. உண்டா இல்லையா? புரட்சி தலைவர் என்ன நினைச்சாலும் நடைமுறைப்படுத்தினார் இல்லையா? அம்மா உணவுகளை கூட இங்க சொன்னாங்க. ஹோட்டல் தேங்கி கேட்டேன். எல்லா உணவுகளையும் சோறு போட்டுட்டாரு நம்முடைய எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம். நாங்க எல்லாரையும் கொடுத்துருவாங்க. போன்ல பேசுறாங்க. 10 மணிக்கு கொடுத்தாங்க. என்னென்ன பாலாஜி எப்படி நிலவரம் நல்லா பாருங்க, மக்களை பார்த்து பேசுங்க, மக்களுக்கு தலைவர் ஒரு அற்புதமான தலைவர் தளபதி. இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வாளாக இருந்தவர்கள் இவர் ஒருத்தர். ஆட்சி இருக்கு காரணமானவர் யாருன்னா இவர் ஒருத்தர். இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏ சட்டமன்றக்குள்ள அரவணைச்சு பேசி செஞ்சு எல்லா சட்டமன்ற இவ்வளவு அரவணைச்சு எப்படி பக்குவப்பட்டு அருமையா பேசி செஞ்சு இழுத்து வச்சு திமுக காரங்க ஆண் நாட்டம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எடப்பாடி முதலமைச்சர் கவர்னர் பதவி வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. பெஞ்சில வந்து குதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நீங்க கால கணுங்கால ஒடிக்கணும்னு எண்ணம். இவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள்
நம்முடைய தங்கமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் எல்லாம் விட்டாங்க. எப்போ சண்டைகிட்ட ஓடுறாங்க, எப்போ ராஜேந்திர பாலாஜி நீ பின்னாடி உட்காந்துருக்க சண்டைகிட்ட ஓடுறாங்க. என் மெஞ்சிக்கு வந்தால் காலை உடச்சுட்டு பெஞ்சில் திண்டுக்கல் சீனிவாசன் பெஞ்சில் தங்குதான் குதிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் கண்டு கடுங்குது. திண்டுக்கல் சீனிவாசன் தலையில தான் குதிக்கணுங்க. அவ்வளவு ஆட்டம். பொறுமையா இருந்து பொக்கிஷமா இருந்து இந்த அண்ணாவின் ஆட்சியை சரியான முறையில் கொண்டு சென்ற முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய நடவடிக்கை எங்கே, அவருடைய செயல்பாடு எங்கே, அவருடைய தீர்க்க தரிசனம் எங்கே? தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 20% இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி முன்னுரிமை வழங்க சொல்லி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மொழி பேசுகின்ற மக்களுக்கும் அத்தனை இன மக்களுக்கும் ஒரு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லோரும் ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்த ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஒட்டுமொத்த ரெட்டலைக்கு வாக்களித்து அதிமுகவை வெற்றி நடை போட சொல்லி 200 சட்டமன்ற தொகுதியில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற கருத்து கணிப்பு சொல்றாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக திமுக சம வளர்த்து இருந்துச்சு. கழுத தேஞ்சி கட்டரமான கதையை திமுக நாசமா போச்சு. அதிமுக எடப்பாடியாரும் தங்கமணி வேலுமணி கட்சி நிர்வாகிகள் அந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் வளர்த்து 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 இன்னைக்கு சிகரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 200 சீட்டு அண்ணா பிடிக்குன்னு சொல்லி வடக்கே இருக்கிற பத்திரிகை எழுதுது. எத்தனை உள்ளாட்சியில் எத்தனை விருது, மத்திய அரசு விருது எத்தனை விருது? 180 எத்தனை விருது? 143 விருது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை கேட்கிறோம், செவுடி பேர உங்க காதல கேட்கலா? மோடியா நீ உள்ளாட்சி உள்ளாட்சி எந்த வருவாங்க? எங்களுக்கு மோடி என்ன, எங்களுக்கு என்ன வந்து எங்க கட்சி உறுப்பினரா? மத்திய அரசு கொடுக்குதுங்க 143 விருது உள்ளாட்சி கொடுக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க வெளிச்சமா இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் அறிவிச்சதுதான் இந்த பல்பொருள் நீங்க அம்மா அறிவிச்சதுனால இன்னைக்கு மின்வாரியத்துக்கு பல கோடி ரூபாய் லாபம். திட்டங்களை தீட்டி, நீங்க அருமையான திட்டங்களை தீட்டி எல்லா இடங்களும் கூட்டுக்குடி திட்டம், பாலங்கள் அமையாத பகுதியே இல்லை, சாலை அமையாத கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளாட்சியில நல்லாட்சியை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய உள்ளாட்சி அமைச்சர் எஸ் பி வேலுமணி. ஒரு விஷயம் சொல்றேங்க, எஸ் பி வேலுமணி சாதகம் அவருக்கு தெரியாம பார்த்தேன். அருமையான ஜாதகம், அற்புதமான ஜாதகம். அவர் இருக்கிற பக்கம் ஜெயிக்கும். அவர் எங்க இருக்கிற அண்ணா இருக்கார், ஜெயிக்கும். அருமையான ஜாதகம். சில பேருடைய ஜாதகம் பேசு, ஸ்டாலின் ஜாதகம் பேசுது, பொய்யா பேசு. எஸ் பி வேலுமணி ஜாதகம் பேசுது, உண்மையா பேசு. அப்போ உண்மையா பேசக்கூடிய ஆட்சி எடப்பாடி ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும். ஆண்ட கட்சியை 32 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றுத்தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர் 2016. அதே நிலை மீண்டும் திரும்பி ஆளுகின்ற ஆட்சியை 3வது முறையாக 2021 இந்த ஆண்டிலும் வெற்றி பெற செய்து அருமையான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொற்கால தமிழகத்தை படைப்போம். வாக்களிகள் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.